மாணவர்களுக்கு வணக்கம். ஸோ என்சிஆர்டி புக் லைன் பை லைனாக பார்த்துட்டு இருக்கோம். ரிடாக்ஸ் ரியாக்ஷன் கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் நடுவில் சாட்டர்டே சண்டே இந்த மாதிரி லீவ் வந்ததுனால லைவ் கிளாஸ் வர முடியல. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த பார்ட் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம், ஓகேவா? ஸோ ஏற்கனவே பார்ட் 4 வரைக்கும் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. பார்ட் 5 இப்போ லைவ்ல இருக்கவங்க லைவ் அட்டென்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோஸை பார்க்கலாம். ஓகே, ஸோ அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி அதெல்லாம் நடத்தியிருக்கோம். இப்போ நம்ம எதுலேருந்து ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியிலேருந்து ஆரம்பிக்கிறோம். சரியா? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி. Okay, a qualitative measure of the ability of an atom in a chemical compound to attract shared electrons to itself is called electronegativity ன்னு சொல்றாங்க. எலக்ட்ரோநெகட்டிவிட்டினா என்னன்னு பாருங்க. ஷேர்டு எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது ரெண்டு ஆட்டம் இருக்கு. எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன் ஆட்டமும் ஒரு குளோரின் ஆட்டமும் இருக்கு. ஹைட்ரஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுத்து குளோரின் ஒரு எலக்ட்ரானை கொடுத்து இந்த ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு பாண்டை ஃபார்ம் பண்ணிருக்கு. ஓகேவா? ரெண்டு எலக்ட்ரான்ஸ் சேர்ந்தா ஒரு பாண்ட். அப்ப இந்த பாண்ட்ல ரெண்டு எலக்ட்ரான்ஸ் இருக்கு. ஒன் இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை ஹைட்ரஜன் ஆட்டம் அண்ட் another இஸ் கான்ட்ரிபியூட்டட் பை குளோரின் ஆட்டம். ஓகே, இப்போ இந்த குளோரினுக்கு என்ன டெண்டன்சி இருக்கு அப்படின்னா இந்த பாண்டிங்ல இருக்கிற ரெண்டு எலக்ட்ரானையும் குளோரின் கொடுத்த எலக்ட்ரானை குளோரின் எடுத்துக்கிட்டா பரவாயில்ல, ஆனா ஹைட்ரஜனோட எலக்ட்ரானையும் குளோரின் தான் கிட்ட பிடிச்சி எடுத்துக்குச்சுன்னா நெய்பரிங் அல்லது ஷேரிங்ல இருக்கிற எலக்ட்ரானை ஒரு ஆட்டம் தன் பக்கமா பிடிச்சி இழுத்துக்குச்சுன்னா இந்த டெண்டன்சிக்கு பேர் என்ன அப்படின்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? எபிலிட்டி ஆஃப் அன் ஆட்டம். ஸோ ஒரு ஆட்டமுடைய எபிலிட்டி என்ன எபிலிட்டி? அட்ராக்ட் ஷேர்டு எலக்ட்ரான்ஸ் டு இட் செல்ஃப். தன் பக்கமாவே ஷேரிங்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி எபிலிட்டி இருந்துச்சுன்னா அது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. ஓகே, அன்லைக் அயனைசேஷன் என்தால்பி அண்ட் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இட் இஸ் நாட் ஏ மெஷரபிள் குவான்டிட்டி. பாருங்க, அயனைசேஷன் என்தால்பின்றது அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி, ரைட்? அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரெக்யூர்ட் டு ரிமூவ் த எலக்ட்ரான். அப்ப ஒரு எலக்ட்ரானை வேலன்ஸ் ஸ்டேட்ல இருந்து கேசியஸ் மோனோவேலன்ட் ஆட்டம்ல எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணதுக்கு நான் எவ்வளவு எனர்ஜி கொடுக்கணும் அது அயனைசேஷன் எனர்ஜின்னு சொல்லுவேன். எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்றது ஒரு மோனோவேலன்ட் கேசியஸ் ஆட்டம் எலக்ட்ரானை கெயின் பண்ணிக்கிட்டு ஆனியனா மாறும். அப்படி ஆனியனா மாறும்போது எனர்ஜி ரிலீஸ் பண்ணும். அந்த எனர்ஜிக்கு பேர் என்னன்னு சொல்லுவோம்? எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ஆர் எலக்ட்ரான் அஃபினிட்டின்னு சொல்லுவோம். ஓகே, இதெல்லாம் எவ்வளவு தூரம் நம்மளால மெஷர் பண்ண முடியும் இல்லையா? குவான்டிட்டி எவ்வளவு தூரம் அப்படின்றத மெஷரபிள் குவான்டிட்டி மெஷர் பண்ண முடியும். அதெல்லாமே அயனைசேஷன் எலக்ட்ரான் அஃபினிட்டியே சொல்றேன். பட் இட் இஸ் நாட் ஏ மெஷரபிள் குவான்டிட்டி. எது? எலக்ட்ரோ நெகட்டிவிட்டியை இந்த மாதிரி ஸ்கேல்ல யூனிட்டை வச்சு நம்மளால மெஷர் பண்ண முடியாதுன்னு சொல்றாங்க. However, a number of numerical scales of electronegativity of elements, viz. Pauling scale, Mulliken-Jaffe scale, Alfred-Rocco scale have been developed. So, Alfred-Rocco அப்படின்னு ஒரு ஸ்கேல் இருக்கு, Mulliken-Jaffe scale அப்படின்னு ஒன்று இருக்கு, Pauling scale இருக்கு. ஸோ இதுல மோஸ்ட்லி நம்ம அதிகமா யூஸ் பண்ணக்கூடியது பாலிங் ஸ்கேலும் முல்லிகன் ஸ்கேலும். முல்லிகன் ஸ்கேல் தெரியாம யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா அயனைசேஷன் எனர்ஜி, எலக்ட்ரான் அஃபினிட்டி இந்த ரெண்டு வேல்யூ தெரியுற எல்லாருமே ஜஸ்ட் ஆவரேஜ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா முல்லிகன் ஸ்கேல் இட்ஸ் நத்திங் பட் IE + EA/2. ஓகேவா? அதை நம்ம யூனிட் கன்வர்ஷனுக்காக ஒன்னு கன்வெர்ட் பண்ணுவோம். கிலோ ஜூல்ல இருக்கு, எலக்ட்ரான் வோல்ட்ல இருக்கிறத கிலோ ஜூலா கன்வெர்ட் பண்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? பாலிங் ஸ்கேலை விட இது 2.8 டைம்ஸ் அதிகமா இருக்கு முல்லிகனுடைய வேல்யூ. அப்ப 2.8 டிவைட் பண்ணணும். இந்த மாதிரியான சில டேர்ம்ஸ் வரும். பட் பாலிங் ஸ்கேல் தான் ஃபர்ஸ்ட் நம்ம கண்டுபிடிச்ச மெத்தடு. அதுக்கப்புறம் முல்லிகன் ஸ்கேல் கண்டுபிடிச்சாங்க. முல்லிகன் இஸ் த பெஸ்ட், ஈஸியஸ்ட் மெத்தட். பெஸ்ட்னு சொல்ல முடியாது, ஈஸியஸ்ட் மெத்தட் டு ஃபைண்ட் அவுட் நெகட்டிவிட்டி. ஓகே, ஸோ த ஒன் விச் இஸ் த மோஸ்ட் வைட்லி யூஸ்ட் இன் த பாலிங் ஸ்கேல். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பாலிங் ஸ்கேல் தான் ரொம்ப அதிகமாக பயன்படுத்துறாங்கன்னு சொல்றாங்க. பட் நான் சொல்றேன் பாலிங் ஸ்கேல் பயன்படுத்தக்கூடியதா இருக்கும். ஏன்னா ஃபார்முலா ஈக்குவேஷன்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு பாலிங் ஸ்கேல் யூஸ் பண்ணுவோம். பட் ஈஸியஸ்ட் மெத்தட் எது அப்படின்னா முல்லிகன் தான். Okay, Linus Pauling, an American scientist in 1922, assigned arbitrarily a value of 4.0 to fluorine. So fluorine உடைய electronegativity 4.0 அப்படின்னு அவர் என்ன பண்றாரு? ஆர்பிட்டரியா அசியூம் பண்றாரு. ஓகே, ஸோ அதை வச்சுட்டு மீதி எல்லாத்துக்கும் எவ்வளவு இருக்கும்? அதை விட கம்மியா தான் இருக்கும். ஏன்னா ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டியே பீரியாடிக் டேபிள்ல என்னதான்? ஃப்ளூரின் தான். அப்ப அதுக்கு 4னா மற்ற எல்லா எலிமெண்ட்ஸ்க்கும் 4 விட எப்படி இருக்கும்? கம்மியா இருக்கும். எவ்வளவு கம்மியா இருக்கும், எவ்வளவு டிஃபரன்சஸ் இருக்குன்றதை நம்ம பார்க்க போறோம். The element considered to have the greatest ability to attract electron இது fluorine. fluorine தான் ஒரு எலிமெண்ட், அதுதான் ரொம்ப greatest electronegativity இருக்கக்கூடிய எலிமெண்ட். ஓகே, approximate values for the electronegativity of a few elements are given in table 3.8. so table 3.8a ல அடுத்தது இருக்கும் இந்த டயகிராம். அதுல உங்களுக்கு என்ன கேக்குறாங்கன்னா ஒரு எலிமெண்ட்டுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வேல்யூ அப்ராக்சிமேட்டா கொடுத்திருக்காங்க. ஸோ அதை நம்ம வேணும்னா இப்போ காமிக்கிறேன். இங்கே பாருங்க, டேபிள் 3.8ல லித்தியத்துடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 1.0,
பெரிலியம் 1.5, போரான் 2, கார்பன் 2.5, நைட்ரஜன் 3, ஆக்சிஜன் 3.5, ஃப்ளூரின் 4. ஸோ இதுல உங்களுக்கு தெரியும் 0.5 டிஃபரன்ஸ்ல இருக்குல்ல, 1, 1.5, 2, 2.5, அப்படியே 0.5 வேரியன்ஸ் அதிகமாயிட்டே போகுது. ஃப்ளூரினுக்கு தான் இருக்கிறதுலே ஹையஸ்ட் எலக்ட்ரோனெகட்டிவிட்டி 4.0. ஓகே, அடுத்தது இருக்கிற குளோரினுக்கு என்ன ஆகுதுன்னா மறுபடியும் கம்மியாகுது, 3.0 தான் இருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. தெரியுதா உங்களுக்கு? ஃபைன். ஸோ இந்த விஷயத்தெல்லாம் பார்க்கலாம். ஈவன் இங்க லித்தியம்ல இருந்து அதே மாதிரி குரூப் வைஸா கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் குரூப் எலமெண்ட்ஸ் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம். இங்க பாத்தீங்கன்னா 1.0, 0.9, 0.8, 0.8, 0.7. ஸோ 0.1 வேரியன்ஸ்ல இருக்கு. பொட்டாசியம், ருபிடியம்க்கு கிட்டத்தட்ட ஒரே மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. லைக் ஹாலஜன் ஃபேமிலியில பாருங்க, ஃப்ளூரின், குளோரின், புரோமின், அயோடின், ஆஸ்டைன்ல ஃப்ளூரின் 4.0, குளோரின் 3.0, புரோமின் 2.8, 0.2 தான் டிஃபரன்ஸ் இருக்கு. அயோடின் 2.5, 0.3 டிஃபரன்ஸ் இருக்கு. தென் ஆசிடைன் 2.2, 0.3 டிஃபரன்ஸ். ஸோ இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல 0.3 டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேவா? இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல, அதாவது குளோரினுக்கும் புரோமினுக்கும் நடுவுல 0.2 டிஃபரன்ஸ் இருக்கு. இங்க மட்டும்தான் 1 டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவ் ஃப்ளூரின், அதனால டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. மற்ற இடத்துலலாம் 0.2, 0.3 இந்த டிஃபரன்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ஸோ இதை நீங்க பார்க்கும்போது உங்களால ஓரளவுக்கு ஐடியா பண்ண முடியும். என்னன்னா குரூப்ல எலக்ட்ரோநெகட்டிவ்ல ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது, ஆனா பீரியட்ஸ்ல எலக்ட்ரோநெகட்டிவ்ல நல்ல வேரியன்ஸ் இருக்கும். ஓகேவா? சரி. The electronegativity of any given element is not constant. என்ன சொல்றாங்க? எந்த ஒரு எலமெண்ட் உடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டியோ எப்படி இருக்காதுன்னா கான்ஸ்டன்டா இருக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகே, just a minute. Fine. Tasvin and hi sir. Hi. The electronegativity of any given element is not constant. It varies depending on the element to which it is bound. So என்ன சொல்றாங்க? எந்த எலிமெண்ட் கூட அது பவுண்ட் ஆயிருக்கோ, அதாவது பாண்டை ஃபார்ம் பண்ணிருக்கோ, அந்த எலிமெண்ட்டை பொறுத்து இதனோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கொஞ்சமா என்ன இருக்கும்னா டிஃபரன்ஸ்ல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. Though it is not measurable quantity, it does provide a means of predicting the nature of the force that holds a pair of atoms together, a relationship that you will explore later. ஸோ ஆட்டம்ஸ் எப்படி ஹோல்டு பண்ணி வச்சிருக்கோம், அங்கே என்ன மாதிரியான ஃபோர்ஸ் இருக்கும், இதெல்லாம் நீங்க கெமிக்கல் பாண்டிங் அப்படின்ற சாப்டர்ல இன்னும் நல்லா படிப்பீங்க. இப்போதைக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ரெண்டு ஆட்டம்ஸை ஹோல்டு பண்ணி வச்சிருக்கிறதுக்கு ஒரு ஃபோர்ஸ் தேவைன்னா, ஈவன் தோ இதை நம்ம மெஷர் பண்ண முடியலனாலும் இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃபரன்ஸால தான் அங்க ஆட்டம்ஸ் ரொம்ப டைட்டா பவுண்டா இருக்கா, லூஸா பவுண்டா இருக்கா, ஐதர் இட் பி a covalent bond or ionic bond, polar covalent bond, என்ன மாதிரியான பாண்ட் இருக்கும், அந்த பாண்டை பிரேக் பண்றதுக்கு எனர்ஜி எப்படி தேவைப்படும், இஸ் த ஸ்ட்ராங் ஆர் வீக் ஃபோர்ஸ், இது எல்லாத்தையும் தெரிஞ்சுக்க எனக்கு ஆட்டம்ஸோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரொம்ப முக்கியமான கான்செப்டா இருக்குன்னு சொல்றாங்க. அது என்னால எக்ஸாக்டா மெஷர் பண்ண முடியலனாலும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஒரு முக்கியமான பாயிண்ட். ஓகேவா? ஃபைன். எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜெனரலி இன்க்ரீஸ் அக்ராஸ் ஏ பீரியட். ஸோ ஜெனரலாவே லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. லெஃப்ட் டு ரைட், சே ஃப்ரம் லித்தியம் டு ஃப்ளூரின். ஓகே, அண்ட் டிக்ரீசஸ் டவுன் ஏ குரூப். மேல இருந்து கீழே வரும்போது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆகுது, கம்மி ஆகுது. சே ஃப்ரம் ஃப்ளூரின் டு ஆஸ்டடைன். ஓகே, இந்த பீரியாடிக் டேபிள். How can these trends be explained? இந்த ட்ரெண்ட் இதே மாதிரி தான் ரெகுலரா ஒரு ட்ரெண்ட் இருக்கு அப்படின்றத நம்ம எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண முடியும்? Can the electronegativity be related to the atomic radii? ஒரு ஆட்டமுடைய ரேடியை கூட நம்மளால எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ரிலேட் பண்ண முடியும்னு வச்சுக்கோங்க. Which tend to decrease across each period from left to right. லெஃப்ட் டு ரைட்ல நம்மளால என்ன பண்ண முடியும்? லெஃப்ட் டு ரைட், லித்தியமை விட பெர்லியம், பெர்லியம் விட போரான், போரானை விட கார்பன், சைஸ் என்ன ஆகிட்டே இருக்கும், டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அப்ப லெஃப்ட் டு ரைட் அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகுது, அதனால எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாகுது அப்படின்னு சொல்றோம். பட் இன்க்ரீஸ் டவுன் யர் குரூப். ஓகே, which tend to decrease across each period from left to right but increases down each group. ஒரு குரூப்லயும் பாத்தீங்கன்னா கீழே போகும்போது ஆட்டமுடைய சைஸ் ஆகும், அதிகமாகும். The attraction between the outer electrons, அதாவது valence electrons, and the nucleus increases as the atomic radius decreases in a period. Periodல again I will tell you, பாருங்க, left to right இருந்துச்சுன்னா, left to right இருந்துச்சுன்னா இது பீரியட். இந்த பீரியட்ல ஒரு ஆட்டமை விட அடுத்த ஆட்டம் என்ன ஆகும்னா சின்னதாயிட்டே போகும். கரெக்டா? அட்டாமுடைய சைஸ் சின்னதாயிட்டே போகும். அப்ப அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகுறதுனால வேலன்ஸ் எலக்ட்ரானுக்கும் லாஸ்ட் ஷெல்லில் இருக்கிற எலக்ட்ரானுக்கும் நியூக்ளியஸ்க்கும் உள்ள அட்ராக்ஷன் அதிகமாகும். ஏன்னா சைஸ் சின்னதாகுது, டிஸ்டன்ஸ் கம்மியாகும், அப்ப அட்ராக்ஷன் அதிகமாகும். அட்டாமிக் ரேடியை டிக்ரீசஸ், அட்ராக்ஷன் பிட்வீன் த வேலன்ஸ் எலக்ட்ரான் அண்ட் நியூக்ளியஸ் இன்க்ரீசஸ். அப்போ புதுசா ஒரு எலக்ட்ரான் வந்துச்சுன்னா அதை இன்னும் கிட்டக்க பிடிச்சி எடுக்கும். கரெக்டா? அப்ப எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமாகுது அப்படின்றத சொல்றாங்க. Fine. The nucleus increases as the atomic radius decreases in a period. Okay. The electronegativity also increases. Okay. இதனால தான் சைஸ் சின்னதாகுது, நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகுது, நியூக்ளியர் சார்ஜ் அதிகமாகுறதுனால எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் அதிகமாகுது. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்க்ரீசஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே,
ஸோ அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த டேபிள். ஸோ இங்கே படிக்கலாம். On the same account, electronegativity values decreases with increase in atomic radius down a group. மேல இருந்து கீழே வரும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் லித்தியம் இருக்கா, அடுத்தது என்ன இருக்கும், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம், இந்த மாதிரி வரும்போது சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதிகமாகுதா? நியூக்ளியஸ்க்கும் அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரானுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் அதிகமாச்சுன்னா அட்ராக்ஷன் கம்மியா இருக்கும். அட்ராக்ஷன் கம்மியா இருந்துச்சுன்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் கம்மியா இருக்கும். ஓகேவா? ஸோ on the same account, electronegativity values decreases with increase in atomic radius. Atomic radius அதிகமாக electronegativity கம்மியாகுது அப்படின்னு சொல்றாங்க. The trend is similar to that of ionization enthalpy. So இந்த electronegativity trend left to right increase ஆகுதுன்னு சொன்னாங்க, top to bottom decrease ஆகுதுன்னு சொன்னாங்க. இது எந்த மாதிரி இருக்குன்னா ionization enthalpyக்கு இதே ஆர்டர் தான் இருக்கும். left to right ionization energy increase ஆகும், top to bottom decrease ஆகும். அதே ionization எனர்ஜியோடைய ஆர்டர் தான் எதுலயும் இருக்குன்னா எலக்ட்ரான் கெயின் என்தால்பிக்கும், சாரி எலக்ட்ரான் அஃபினிட்டி, எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் இருக்கு. எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கும் இருக்கு. ஸோ அதை இந்த இடத்துல எழுதியிருக்காங்க பாருங்க. அயனைசேஷன் எனர்ஜி இந்த எல்லோ கலர்ல ஒரு டயக்ராம் இருக்கு இல்லையா, இது லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசஸ் ஆகுது. கரெக்டா? இங்க பாருங்க எலக்ட்ரோநெகட்டிவிட்டி என்ன ஆகுதுன்னா லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீஸ் தான் ஆகுது. ஓகே, தென் டாப் டு பாட்டம் இன் குரூப் அயனைசேஷன் எனர்ஜி கீழ இருந்து மேல அதிகமாகுதுன்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேல இருந்து கீழே வரும்போது டிக்ரீஸ் ஆகுது, கம்மியாகுதுன்னு அர்த்தம். ஓகேவா? எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் அதே தான், மேல இருந்து கீழே வரும்போது கம்மியாகுதுன்னு அர்த்தம், டிக்ரீசஸ் அப்படின்னு சொல்லணும். ஸோ அயனைசேஷன் எனர்ஜி எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் ஒரே ஆர்டர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈஸியா ஞாபகம் இருக்கும். knowing the relationship between electronegativity and atomic radius. ஸோ இங்க சொன்னதே தான் மறுபடியும் சொல்றாங்க, knowing the relationship between electronegativity and atomic radius. Can you now visualize the relationship between electronegativity and non-metallic properties? இப்போ உங்களால ஒரு நான் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டிஸ் கூட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி இருக்கிறத விஷுவலைஸ் பண்ண முடியுதா? நான் மெட்டாலிக் எலமெண்ட் ஹேவ் ஸ்ட்ராங் டெண்டன்சி. மெட்டல்ஸுக்கு எலக்ட்ரானை அட்ராக்ட் பண்ணக்கூடிய டெண்டன்சி இருக்காது. இட்ஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட்ஸ் இல்லையா? மெட்டல்ஸ்லாம் எலக்ட்ரோ பாசிட்டிவ், எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணிட்டு கேட்டியானா மாறணும்னு நினைக்கும். ஆனா நான் மெட்டல்ஸ் அப்படி இல்லை, எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு ஆனையானா மாறணும்னு தான் நினைக்கும். அப்போ நான் மெட்டாலிக் எலமெண்ட்ஸ் ஹேவ் ஸ்ட்ராங் டெண்டன்சி டு கெயின் எலக்ட்ரான்ஸ். எலக்ட்ரானை கெயின் பண்றதுக்கு நான் மெட்டல்ஸ்க்கு டெண்டன்சி ரொம்ப அதிகமா இருக்கும். therefore electronegativity is directly related to that non metallic property. அப்போ நான் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டி ஒரு எலமெண்ட்டுக்கு அதிகம்னா அந்த எலமெண்ட்டுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் அதிகமா இருக்கும். எந்த மெட்டலுக்குலாம் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி சாரி நான் மெட்டாலிக் கேரக்டர் அதிகமா இருக்கும், ஒரு குரூப்ல எந்த மெட்டல்ஸ் சாரி எந்த சப்ஸ்டன்ஸுக்கு எந்த எலமெண்ட்ஸுக்குலாம் நான் மெட்டாலிக் கேரக்டர் இருக்கோ அந்த எலமெண்ட்ஸ் எல்லாமே என்ன இருக்கும்னா ஹை எலக்ட்ரோநெகட்டிவா இருக்கும். It can be further extended to say that electronegativity is inversely related to the metallic properties of elements. So அப்ப நம்ம எப்படி சொல்லலாம், நான் மெட்டாலிக் கேரக்டரா இருந்துச்சுன்னா, நான் மெட்டாலிக் கேரக்டர் அதிகமா இருந்துச்சுன்னா is directly proportional to electronegativity அப்படின்னு சொன்னாங்க. ஆர் மெட்டாலிக் கேரக்டர் ஒரு சப்ஸ்டன்ஸ் மெட்டாலிக்கா இருந்துச்சுன்னா அதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி இருக்கும் அப்படின்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருக்கும். ஸோ 1/, அப்படின்னு எழுதுறாங்க. எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மெட்டாலிக் கேரக்டர் அதிகமா இருந்தா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியா இருக்கும், மெட்டாலிக் கேரக்டர் கம்மியா இருந்தா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கும். ஸோ மெட்டாலிக் கேரக்டர் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, நான் மெட்டாலிக் கேரக்டர் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி. இந்த விஷயம் புரியுதா? ஓகே. Thus the increase in electronegativities across a period is accompanied by a increase in non-metallic properties. உங்களுக்கு தெரியும் லெஃப்ட்ல லித்தியம், அதுக்கப்புறம் பெர்லியம், இதெல்லாம் மெட்டல்ஸ், அல்கலி மெட்டல்ஸ், அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். அடுத்தது போரானுக்கு அப்புறம் கார்பன், நைட்ரஜன், ஆக்சிஜன் போகும்போது நான் மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாகுது. மெட்டல்ல இருந்து நான் மெட்டலா மாறுறதுனாலதான் அதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டியும் அதிகமாகுது அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஆர் டிக்ரீசஸ் இன் மெட்டாலிக் ப்ராப்பர்ட்டிஸ். இதுவும் உங்களுக்கு தெரியும். டவுன் இயர் குரூப் பாத்தீங்கன்னா கீழே போக போக, இப்ப எக்ஸாம்பிள் கார்பன் ஃபேமிலியே எடுத்துக்கோங்க. கார்பன் ஒரு நான் மெட்டல், கார்பன். ஆனா கார்பனுக்கு கீழே இருக்கக்கூடிய சிலிக்கான், இப்போ இந்த இடத்துல எழுதுறேன், கார்பன், சிலிக்கான், ஜெர்மானியம், ஸ்டேனஸ், லெட். ஸோ இதுல கார்பன் நான் மெட்டல்னா சிலிக்கான் அண்ட் ஜெர்மானியம் நம்ம என்ன சொன்னா மெட்டலாய்டுன்னு சொல்லுவோம். ஸ்டேனஸ் மெட்டாலிக் நேச்சர் அதிகம் இருக்கக்கூடிய எலிமெண்ட், லெட் கம்ப்ளீட்டா மெட்டல் தான். அப்போ இது ரெண்டுமே மெட்டல்ஸ், இது ரெண்டும் மெட்டலாய்டு, இது நான் மெட்டலு. ஸோ கீழே டவுன் த குரூப் வரும்போது மெட்டாலிக் நேச்சர் அதிகமாகுது. மெட்டல்ஸா இருந்துச்சுன்னா மெட்டாலிக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப மெட்டாலிக் நேச்சர் அதிகமாக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாகுது. அதனாலதான் டவுன் த குரூப் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாகுது அப்படின்னு சொன்னாங்க. சார் டவுன் த குரூப்னு ஏன் சார் லெஃப்ட் டு ரைட் எழுதுறீங்கன்னா இந்த இடத்துல எதுனா வீடியோ மறையோன்றதுனால உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, அதனால நான் லெஃப்ட் டு ரைட் எழுதுனேன். சரி,
So electronegativity increases across the period. Ionization energy directly proportional to electronegativity. Directly proportional to electronegativity. Okay, electronegativity அதிகமா இருந்துச்சுன்னா ionization எனர்ஜியும் அதிகமா இருக்கும்னு சொல்றீங்க. ஓகே தான். பட் ப்ரொபோஷனல்னு சொல்லாம தெரியல. தே ஆர் ஹேவ் அ சேம் ட்ரெண்ட். ஒரே ட்ரெண்ட்ல இருக்குன்னு சொல்லணும். ஓகேவா? ஃபைன். Similarly, the decrease in electronegativity down your group is accompanied by decrease in non-metallic properties or increase in metallic properties. இதுதான் நான் சொல்லி முடிச்சேன். down your group metallic character அதிகமாகும் or non-metallic character கம்மியாகும். அதனால electronegativity கம்மியாகுதுன்னு சொன்னாங்க. All these periodic trends are summarized in figure 3.7. So figure 3.7 பார்க்கும்போது உங்களுக்கு அது தெளிவா புரியும். இதுதான் figure 3.7. So electronegativity எப்படி இருக்கும், atomic radius எப்படி இருக்கும், நான் மெட்டாலிக் கேரக்டர் எப்படி இருக்கும், மெட்டாலிக் கேரக்டர் எப்படி இருக்கும், அயனைசேஷன் என்தால்பி எப்படி இருக்கும், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எப்படி இருக்கும், எல்லா விஷயத்தையும் பீரியட்ல எப்படி இருக்கும், குரூப்ல எப்படி இருக்கும்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இந்த ஒரு டேபிள தெளிவா பார்த்துட்டாலே நம்மளுக்கு இதனுடைய எல்லா ட்ரெண்ட்ஸும் தெரிஞ்சிடும் இல்லையா? ஓகே. ஸோ அடுத்தது பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் இன் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். ட்ரெண்ட்ஸ் என்னென்னலாம் இருக்கு, ஜென்ரலா பொதுவா இப்படிலாம் இருக்கும் அப்படின்னா என்னெல்லாம் இருக்கும்ன்றத சொல்லியிருக்காங்க. Most of the trend in chemical properties of the elements, such as diagonal relationships, inert pair effect, effect of lanthanoid contraction, etc., will be dealt with along to the discussion of each group in later units. So என்ன சொல்றாங்க, ஒரு யூனிட் later units வேற சாப்டர்ல S block elementsல, P block elementsல, D and F block elementsல நம்ம lanthanoid contraction என்ன, P block elements பார்க்கும்போது inert pair effectனா என்னன்னு பார்ப்போம். சரியா? டயகனல் ரிலேஷன்ஷிப் மோஸ்ட்லி எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸ்லயும் எஸ்க்கும் பிக்கும் நடுவில் மோஸ்ட்லி எஸ்ல ஈஸியா ஃபார்ம் ஆயிடும் டயகனல் ரிலேஷன். ஓகேவா? லித்தியம்க்கும் மெக்னீசியம்க்கும் நடுவில் டயகனல் ரிலேஷன் இருக்கும். லித்தியம் இந்த இடத்துல சோடியம் இருக்கா, இங்க பெரிலியம், இங்க மெக்னீசியம் இருக்கு. ஸோ இந்த மெக்னீசியத்துக்கும் லித்திக்கும் நடுவில் ஒரு டயகனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும். இங்க பொட்டாசியம் இருக்கு, இங்க கால்சியம் இருக்கு. சோடியத்துக்கும் கால்சியத்துக்கும் நடுவில் டயகனல் ரிலேஷன்ஷிப். ஸோ இந்த டயகனல் ரிலேஷன்ஷிப்லாம் ஈஸியா நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் எஸ் பிளாக் எலிமெண்ட்ஸை பார்க்கும்போது. பி பிளாக் எலிமெண்ட்ஸ் பார்க்கும்போது இனட் பேர் எஃபெக்ட்னா என்ன, பி பிளாக்லயும் கொஞ்சம் டயகனல் ரிலேஷன்ஷிப் இருக்கும், பட் இனட் பேர் எஃபெக்ட் கம்ப்ளீட்டா பி பிளாக்ல நம்ம பார்ப்போம். லாந்தனோட கான்ட்ராக்ஷன், ஆக்டினோட கான்ட்ராக்ஷன், இந்த கான்ட்ராக்ஷன்ஸ் பத்தி ஏன் சைஸ் சின்னதாகுது, ஷ்ரிங்க் ஆகுது அப்படின்றத பத்தி டிஎன்டிஎஃப் பிளாக் லெசன்ல பார்ப்போம். அப்போ ஒரு சாப்டர்ல நம்ம ஒரு டாபிக்கை பத்தி பார்ப்போம். இது வேற. இங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா ஜெனரல் ட்ரெண்ட், பொதுவா சில ப்ராப்பர்ட்டிஸ் ட்ரெண்ட் இருக்கிறோம், அதை தான் நம்ம பார்க்க போறோம். In this section, we shall study the periodicity of the valence state shown by elements. So ஒரு எலிமெண்ட்டும் வேலன்ஸ் ஸ்டேட்டை எப்படி எக்ஸிபிட் பண்ணுது, ஆக்சிடேஷன் ஸ்டேட் வேலன்ஸ் ஸ்டேட்டை எப்படி எக்ஸிபிட் பண்ணுது பீரியாடிசிட்டியில பை எலிமெண்ட்ஸ். அந்த அனாமலஸ் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ். ஸோ செகண்ட் பீரியட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் மட்டும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. செகண்ட் பீரியட் வந்து லித்தியம் டு நியான், இதுல இருக்கக்கூடிய செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் மட்டும் ரொம்ப வித்தியாசமா நடந்துக்கும். அதே குரூப்ல இருக்கிற மற்ற எலிமெண்ட்ஸ்க்கு இருக்கிற ப்ராப்பர்ட்டியும் இதுல இருக்கும். அது இல்லாம சில ப்ராப்பர்ட்டிஸ் இந்த எலிமெண்ட்டுக்கு மட்டும் தான் இருக்கும், அந்த குரூப்ல இருக்கிற மற்ற எலிமெண்ட்ஸ்க்கு இருக்காது. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கிறனால அனாமலஸ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. anomalous property or anomalous property. ஓகேவா? anomalous or anomalous property from lithium to fluorine. so lithiumல இருந்து fluorine வரைக்கும் இருக்கிற செகண்ட் பீரியட்ல தான் anomalous property எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். பாருங்க, periodicity of valence or oxidation state. so valence state அப்படின்றது இங்க NCERT தான் நம்ம யூஸ் பண்றோம். நம்ம வழக்கமா என்ன பண்ணுவோம்னா SCERT பொறுத்த வரைக்கும் ஆக்சிடேஷன் நம்பர் இல்லனா ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு சொல்லுவோம், பட் இவங்க வேலன்ஸ் ஸ்டேட்னு அதை சொல்றாங்க. Okay, the valence is the most characteristic property of the elements and it can be understood in terms of their electronic configuration. உங்களுக்கு ஒரு ஆட்டமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தெரியலனா, அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல எத்தனை எலக்ட்ரான்ஸ் இருக்குன்றது தெரியலனா அதோட வேலன்ஸை உங்களால ஒழுங்கா புரிஞ்சிக்கவே முடியாது, ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னன்னு தெரிஞ்சிக்க முடியாதுன்னு சொல்றாங்க. Okay, the valence of representative elements. representative-னா என்ன ஞாபகம் இருக்கா? S and P block elements. so representative element is usually, though not necessarily, equal to the number of electrons in the outermost orbitals and are equal to 8 minus the number of outermost electron as shown below. என்ன சொல்றாங்க? representative elements first ரெண்டு group S1 S2, அதாவது alkali metals alkaline earth metals, இதுவும் boron ஃபேமிலில இருந்து நியான் வரைக்கும் அல்லது fluorine வரைக்கும் இருக்கிற இந்த P block element 6 group 2 plus 6 8 குரூப்கான ஆக்சிடேஷன் நம்பர் அல்லது ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆர் வேலன்சி என்ன இருக்கும்னா, ஒன்னு அந்த குரூப் நம்பரே இருக்கும்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் குரூப்பா இருந்தா, அதாவது அதனுடைய வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனவோ அதுதான் வேலன்ஸ் ஸ்டேட்டா இருக்கும்னு சொல்றாங்க. அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால்ஸ்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ், அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டால் ஆர் வேலன்ஸ் ஆர்பிட்டால், அப்படி இல்லைன்னா அல்டிமேட் ஆர்பிட்டால்ஸ் அதுல இருக்கிற எலக்ட்ரான்ஸ். ஓகேவா? சரி, லாஸ்ட் ஷெல்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ், அந்த எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கோ அதையே நம்ம எழுதலாம் வேலன்சியா. அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், 8 மைனஸ் அந்த நம்பர் அப்படியும் நம்ம எழுதலாம். ஸோ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்றாங்க.
நம்ம 4 வரைக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் இருக்கிறதா நம்ம 8 மைனஸ்னு எழுத போறோம். பாருங்க, நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு 1 தான், செகண்ட் குரூப்புக்கு 2 தான். இது ரெண்டும் பிரச்சனை இல்லை. 13th குரூப்புக்கு என்ன இருக்குன்னு பாருங்க, 3 அப்படின்னு இருக்கு. 13th குரூப் போரான் ஃபேமிலி, அங்க என்ன இருக்கு, வேலன்ஸ் எலக்ட்ரான் 3, so which is equal to 3. ஓகேவா? இங்க ஆக்சுவலா வின்ற ஒரு லெட்டர் மட்டும் பிரிண்டிங் மிஸ்டேக், வேலன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர் ஆஃப் வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ், வேலன்சி எத்தனை. ஸோ வேலன்ஸ் எலக்ட்ரான் 3 இருக்கிற வரைக்கும் 3, 4 இருக்கிற வரைக்கும் 4. அப்ப இது எதுவுமே பிரச்சனை இல்லை. பாருங்க, வேலன்ஸ் எலக்ட்ரான் 1 இருந்துச்சுன்னா வேலன்சி 1, வேலன்ஸ் எலக்ட்ரான் 2 இருந்துச்சுன்னா வேலன்சி 2, வேலன்ஸ் எலக்ட்ரான் லாஸ்ட் ஷெல்ல 3 எலக்ட்ரான்ஸ் இருந்துச்சுன்னா வேலன்சி 3ன்னு சொல்றாங்க. 4 இருந்தா 4. அடுத்தது 5 இருக்கும்போது என்ன பிரச்சனைனா 5ம் சொல்லலாம், பட் 8 மைனஸ் 5 3 அப்படின்றதையும் நம்ம சொல்லலாம். ஸோ இட்ஸ் அ நைட்ரஜன் ஃபேமிலி. நிக்டோஜன்ஸ், அடுத்தது சால்கோஜன்ஸ், ஹாலஜன், நோபல் கேஸ் சொல்லுவோம் இல்லையா? ஏன் நியான் எழுதுறேன்னா, நியான் தான் ஆக்டேட்டை வச்சு வரக்கூடியது. ஓகேவா? இதுக்கு முன்னாடி இருக்க ஹீலியம் என்னவா இருக்கும், டியூப்ளெட்டா இருக்கும். 2 எலக்ட்ரான் தான் இருக்கும் இல்லையா, டியூப்ளெட்டா இருக்கும். ஸோ ஆக்டேட்டை வச்சு நான் நியான்னு சொல்றேன். ஓகே, ஸோ இப்போ 8 மைனஸ் 8 0, அதனால வேலன்சி 0. ஹாலஜன் ஃபேமிலிக்கு ஃப்ளூரின் குளோரின் புரோமினுக்குலாம் என்னது, வேலன்ஸ் 1 இருக்கணும், இல்லை அவுட்டர் மோஸ்ட் எலக்ட்ரான் 7 இருக்கனால 7 வரைக்கும் அதிகபட்சம் இருக்கலாம்னு சொல்றாங்க. ஆக்சிஜனுக்கு 2,6, 8 மைனஸ் 6 அதனால 2, ஸோ 2,6ன்னு கொடுக்குறாங்க. அப்போ நீங்க என்ன ஞாபகம் வச்சுக்கணும், 4 வரைக்கும் வேலன்ஸ் எலக்ட்ரான் எத்தனையோ அதுதான் வேலன்சி, அதுல எந்த பிரச்சனையும் இல்லை. சப்போஸ் வேலன்ஸ் எலக்ட்ரான் 4 விட அதிகமா இருந்துச்சுன்னா we supposed to use 2 valencies, either atomic வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படியே எழுதணும், அல்லது 8 மைனஸ் அந்த டேர்மை நம்ம எழுதணும். ஓகேவா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. Nowadays the term oxidation state is frequently used for valency. என்ன சொல்றாங்க, இப்போதான் ஒரு வார்த்தைக்கே வராங்க, வேலன்சி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா வேலன்ஸ் எலக்ட்ரான், வேலன்சி ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்பெல்லிங்கா இருக்கு, எங்களுக்கு குழப்பது, இந்த மாதிரி நிறைய கஷ்டத்துக்காக பிரச்சனைகளுக்காக அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்னு ஒரு டேர்மை காயின் பண்றாங்க. ஆக்சிடேஷன் ஸ்டேட்ன்றதை நம்ம அதிகமா பயன்படுத்த ஆரம்பிக்கிறோம். ஓகே, கன்சிடர் த 2 ஆக்சிஜன் கண்டெய்னிங் காம்பவுண்ட். 2 ஆக்சிஜன் இருக்கிற காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்க போறோம். ஒன்னு OF2 ஆக்சிஃப்ளூரைடு, இன்னொன்னு Na2O சோடியம் ஆக்சைடு. The order of electronegativity of the 3 elements involved in these compounds. இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குன்னா, ஆக்சிஜன் ஒன்று இருக்கு, ஃப்ளூரின் ஒன்று இருக்கு, சோடியம்னு ஒன்று இருக்கு. இந்த மூணுத்தோட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஆர்டர் எப்படி இருக்குன்றதை எழுதிருக்காங்க. ஃப்ளூரின் ஹேஸ் ஹையஸ்ட் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, அதை விட ஆக்சிஜனுக்கு கம்மி. சோடியத்துக்கு ரொம்ப 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 கம்மியா இருக்கும். ஏன் சார்? ஏன்னா சோடியம் ஒரு மெட்டல், எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலமெண்ட், இதுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டியே இருக்காது, இருந்தா ரொம்ப கம்மியா இருக்கும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் திங், ஃபைன். ஸோ இவங்க அந்த ஆர்டரை எழுதிருக்காங்க, ஃப்ளூரின் கிரேட்டர் தென் ஆக்சிஜன் கிரேட்டர் தென் சோடியம். Each of the atom of fluorine with outer electronic configuration 2s2 2p5 shares 1 electron with oxygen in the OF2. ஆக்சிஃப்ளூரைட்ல ஒரு ஆக்சிஜன் ஆட்டமும், அதாவது ஒரு ஆக்சிஜன் ஆட்டம் ஒரு ஃப்ளூரின் கிட்டயும் ஒரு எலக்ட்ரானை ஷேர் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. Being highest electronegative element, fluorine is given oxidation state -1. So fluorineக்கு இந்த இடத்துல என்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுத்திருக்காங்கன்னா -1 கொடுத்திருக்காங்கன்னு சொல்றாங்க. OF2 இதுல ஃப்ளூரினுக்கு -1 ஆக்சிடேஷன், ஏன்னா அது எலக்ட்ரோநெகட்டிவ் ஹையஸ்டா இருக்கக்கூடியது. ஓகே, சின்ஸ் தேர் ஆர் 2 fluorine atoms in this molecule, அப்ப இங்க 2 fluorine atom இருக்கனால ஒரு ஃப்ளூரினுக்கு -1னா 2 ஃப்ளூரினுக்கு எவ்வளவு -2 இருக்குமா? அப்போ பக்கத்துல இருக்கிற ஆக்சிஜன் கண்டிப்பா என்ன இருக்குன்னா நியூட்ரல் ஸ்பீஷிஸா வேணும்னா +2 எழுதுவேன். ஓகே, இதை அவங்க சொல்றாங்க. Since there are 2 fluorine atoms in the molecule, oxygen with outer electronic configuration 2s2 2p4 shares 2 electrons with fluorine atoms. ஒரு fluorine atom கிட்டயும் ஆக்சிஜன் ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது. அப்ப 2 fluorine atom இருக்குன்னா 2 எலக்ட்ரானை கொடுத்திருக்கும். And thereby exhibits oxidation state of +2. 2 எலக்ட்ரானை 2 fluorineக்கு கொடுத்ததுனால ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னவா இருக்கு அப்படின்னா +2வா இருக்கு. In sodium oxide Na2O, இதுல சோடியம் இருக்கு, அது எலக்ட்ரோ பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ் +1ஆ இருக்கு போகுது. Oxygen being more electronegative accepts 2 electron. ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் சோடியத்தை விட. அப்போ இங்க என்ன பண்ணுதுன்னா எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு, சோடியம் கிட்ட இருந்து எலக்ட்ரானை ஆக்சிஜன் அக்செப்ட் பண்ணிட்டு, ஆக்சிஜன் 2- இருக்கு, சோடியம் என்னவா இருக்குன்னா +1ஆ இருக்கும். 2 சோடியம் இருக்கனால +1 × 2 +2ன்னு சொல்லுவேன். புரியுதா? ஓகே, 1 from each of the 2 sodium atom. ஸோ ஒரு சோடியம் ஆட்டமும் ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது, அதனால தான் ஆக்சிஜன் ஆட்டம் 2 எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணுதுன்னு சொல்றாங்க. With electronic configuration of 3s1 loses 1 electron to oxygen and this given oxidation state is +1. Okay, sorry, நான் இதை அதர் ஹேண்ட்ல இருந்து படிச்சிருக்கேன்ல, மேல இருக்கிறத சொல்லணும். Okay, 1 from each of the 2 sodium atoms and thus show oxidation state -2. இது Na2O ல, சோடியம் ஆக்சைடுல ஆக்சைடு
OXIDE ஆக்சைட்ல -2 ஆக்சிடேஷன்ல இருக்கு. On the other hand, sodium with electronic configuration 3s1 losses 1 electron. sodium என்ன பண்ணுதுன்னா 3s1 அப்படின்ற கான்ஃபிகரேஷன்ல ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணிட்டு ஆக்சிடேஷன் ஸ்டேட் +1 மாறுது. சோடியம் +1 மாறுதுன்னு சொல்றாங்க. Thus, the oxidation state of an element in a particular compound can be defined as the charge acquired by its atom on the basis of electronegative consideration from other atoms in the molecule. ஒரு மாலிகுல்ல ஒரு எலமெண்ட்டுக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்ன வரணும்ன்றது அதுக்கு பக்கத்துல இருக்கிற எலமெண்ட்ஸுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை வச்சு அந்த ஆட்டம்க்கு இதை விட எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா கம்மியா அதை வச்சும் எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் அது attract பண்ண போகுது tendency, how much of tendency, how much capability, ability to attract the electron, எத்தனை எலக்ட்ரான்ஸ் அட்ராக்ட் பண்றதுக்கு கேப்பபிலிட்டி இருக்கு. இதெல்லாம் பொறுத்து தான் என்ன சொல்றாங்க ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எவ்வளவு ஒரு இம்பார்ட்டன்ட் தீம்ன்றதை பார்த்துக்கோங்க. ஓகே, some periodic trends observed in the valence of elements hydrides oxides are shown in table 3.9. so table 3.9 பார்க்கலாம். நம்ம அதுல என்ன பண்ணிருக்காங்கன்னா சில வேல்யூஸை கொடுத்திருக்காங்களா அவங்களே. Okay, other such periodic trends which occur in chemical behavior of the elements are discussed elsewhere. So வேற ஏதோ சில இடங்கள்ல இந்த கெமிக்கல் பிஹேவியர்ஸை ஜெனரல் ட்ரெண்ட் ஏதாவது இருக்குன்னா அது எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஃபைன். ஸோ 3.9 டேபிள் இங்க இருக்கு. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் குரூப் நம்பர் எழுதிட்டு ஹைட்ரைட்ஸ் எழுதிருக்காங்க. லித்தியம் ஹைட்ரைட், சோடியம் ஹைட்ரைட், பொட்டாசியம் ஹைட்ரைட். கால்சியம் ஹைட்ரைடுக்கு CaH2 இருக்கு, ஏன்னா ஆக்சிடேஷன் நம்பர் 2+, அப்போ 2 ஹைட்ரஜன் வருது. இங்க போரான் ஹைட்ரைட்ல B2H6 இருக்கு, AlH3 இருக்கு. சார் B2H6னா 6 ஹைட்ரஜனா? நல்லா புரிஞ்சுக்கணும். B2 2 போரானுக்கு 6 ஹைட்ரஜன். ஆக்சுவலா இது போரேன் தான், BH3. பட் போரேன் ஒரு லீவிஸ் ஆசிட் எலக்ட்ரான் டிஃபிஷியன்ட் காம்பவுண்ட், அதனால அது டைமரா இருக்கு. 2 போரான் 1 இருக்கு, அதுக்கு பேர் தான் டைமர். B2 இருக்கு, H6 இருக்கு, அதான் அந்த மாதிரி எழுதிருக்காங்க. ஓகே, அலுமினியம் ஹைட்ரைட். தென் மீத்தேன், சிலிக்கான் ஹைட்ரைட், ஜெர்மானியம் ஹைட்ரைட், ஸ்டானஸ் ஹைட்ரைட், இது எல்லாமே கார்பன் ஹைட்ரைட் தான் நம்ம சொல்லிருக்கணும். இந்த CH4 மீத்தேன் இருக்கு இல்லையா, மீத்தேனை நம்ம என்ன சொல்லிருக்கணும், கார்பன் ஹைட்ரைட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, ஸோ அமோனியா, பாஸ்பின், ஆர்சனிக் ஹைட்ரைட் இதெல்லாமே நைட்ரஜனுடைய ஹைட்ரைட்ஸ். அப்புறம் ஆக்சிஜனுடைய ஹைட்ரைட்ஸ் பாருங்க, இங்க ஹைட்ரைடா வரல. நான் எதுக்காக சொல்றேன்னு பாருங்களேன். இது வரைக்கும் எல்லா இடத்துலயும் எனக்கு நான் என்ன எழுதிட்டு இருப்பேன்னா ஹைட்ரஜனுக்கு -1 எழுதிருப்பேன். ஓகேவா, அலுமினியம் +3, அப்ப ஹைட்ரஜனுக்கு -1 தான். இங்க கார்பனுக்கு கூட மீத்தேன்ல C+4 இருக்கும், ஹைட்ரஜன் -1 × 4 மைனஸ் இருக்கும். அப்ப கார்பன் வரைக்கும் மைனஸா இருக்கிறது நைட்ரஜன் காம்பவுண்ட்ஸ்ல இருந்து என்ன ஆரம்பிக்கும், நைட்ரஜன், பாஸ்பின் இந்த காம்பவுண்ட்ஸ் எல்லாம் ஹைட்ரைடா இருக்கா அப்படின்னா எலக்ட்ரோநெகட்டிவிட்டி நைட்ரஜனுக்கு அதிகம், பாஸ்பினுக்கு அதிகம், அது மைனஸா இருக்கும். அப்ப ஹைட்ரஜன் பாசிட்டிவா இருக்கும். ஸோ நைட்ரஜன் -3 இருக்கும், ஹைட்ரஜன் +1 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. வாட்டர் மாலிகுல்ல பாருங்க ஆக்சிஜன் -2 இருக்கும், ஹைட்ரஜன் +1 இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சார் ஹைட்ரஜன் இப்பதான் -1ல பார்த்தோம் அப்படின்னா இங்க பாருங்க லித்தியம் ஹைட்ரைட், சோடியம் ஹைட்ரைட், பொட்டாசியம் ஹைட்ரைட், ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ், செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ், தேர்ட் குரூப் எலிமெண்ட்ஸ், ஃபோர்த் குரூப் எலிமெண்ட்ஸ். இது வரைக்கும் ஹைட்ரஜன் என்னவா வந்துச்சு அப்படின்னா நெகட்டிவ் ஆக்சிடேஷன்ல வந்துச்சு. அடுத்தது நைட்ரஜன் குரூப்போ ஆக்சிஜன் குரூப்போ, அதாவது நிக்டோஜன்ஸ், சால்கோஜன்ஸ், ஹாலஜன்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா அது +1 ஆக்சிடேஷன்ல வருது, புரோட்டானா வருது, ஹைட்ரைடா வரல. ஓகேவா, அப்போ ஒரே எலிமெண்ட்டுக்கு எந்த எலிமெண்ட் கூட பாண்ட்ல இருக்கோ அதை பொறுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் நெகட்டிவாவும் இருக்கலாம், பாசிட்டிவாவும் இருக்கலாம். இந்த விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ரஷ்வின் நீங்க மட்டும்தான் மெசேஜ் ஆக்சுவலா சொல்லிட்டு இருக்கீங்க. என்னன்னா பிரசாந்தா சார் உங்க ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி பிரசாந்த். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். ஆனா நீங்க ஏன் அழற மாதிரி சிம்பிள் போட்டிருக்கீங்கன்னு தெரியலையே, அது எனக்கு டவுட்டா இருக்கு. ஹெல்ப்னா உங்களை தூங்க விடாம டிஸ்டர்ப் பண்ணலாம். சரி, சேதுபதிக்கு ஹாய் சார், வேற லெவல் காமெடி சார். அது ஏற்கனவே சொன்னது. சரி, இப்போ பிரசாந்த் வந்திருக்காங்க, இதை வச்சு எதுவும் சொல்ல முடியாது இப்போதைக்கு. ப்ளீஸ் இந்த வீடியோக்கு ஒரே லைக் கொடுங்க. ஓகே ஃபைன், ஸோ நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஹைட்ரைட்ஸ் இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி கீழே ஆக்சைட்ஸ் எழுதிருக்காங்க. இந்த ஆக்சைட்ஸ்ல பாத்தீங்கன்னா லித்தியம் ஆக்சைடு, சோடியம் ஆக்சைடு, பொட்டாசியம் ஆக்சைடு, அதே மாதிரி மெக்னீசியம், செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ், தேர்ட் குரூப் எலிமெண்ட்ஸ், ஃபோர்த் குரூப் எலிமெண்ட்ஸ், எல்லா குரூப் எலிமெண்ட்ஸும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆக்சைட்ஸ்ல ஃபார்ம் பண்ணிருக்காங்க. அதுல ஜெனரல் ஃபார்முலாஸ் இருக்கும், அந்த ஃபார்முலா நீங்க படிச்சுக்கிறது நல்லது. இப்போ எக்ஸாம்பிள் இங்க பாத்தீங்கன்னா MO இருக்கு, இங்கேயும் MO இருக்கா, இது M2O. ஒரு ஆட்டம் கூட 2 ஆட்டம் கூட ஒரு ஆக்சிஜன் சேரும், M2O. ஆல்கலி மெட்டல்ஸ் இருந்துச்சுன்னா M2O, அல்லது நீங்க ஜெனரலா இப்படி கூட ஈன்னு வச்சுக்கோங்க, E2Oன்னு எழுதலாம். இது என்னதுன்னு EO, MO அப்படின்னு எழுதும். அப்ப இது என்ன ஃபார்முலானா M2O3ன்னு சொல்லுவோம், இது என்ன ஃபார்முலானா MO2ன்னு சொல்லணும்.
ஓகேவா? கார்பன் டை ஆக்சைடு, சிலிக்கான் டை ஆக்சைடு இந்த மாதிரி MO2. இது M2O3 தான். சம்டைம்ஸ் என்னவும் ஃபார்ம் பண்ணுது, M2O5 ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இதுவே நிக்டோஜன் ஃபேமிலி. தென் ஆக்சிஜன் ஃபேமிலி பாத்தீங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க, MO3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஹாலஜன் ஃபேமிலி குளோரின் மட்டும் ஹெப்டாக்சைடை ஃபார்ம் பண்ணுது, M2O7 அப்படின்ற ஃபார்மேட்ல ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ ஆக்சைட்ஸ் உடைய ஜெனரல் ஃபார்முலா நீங்க தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படி தெரிஞ்சிருந்தாதான் அந்த ஃபேமிலியில் இருக்கிற ஏதாவது ஒரு எலிமெண்ட்டுடைய ஆக்சைடை கேட்டாங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் டக்குன்னு எழுத தெரியணும். P2O3, P2O5 நைட்ரஜன் ஃபேமிலியில, கார்பன் ஃபேமிலியில எப்படி இருக்கும், போரான் ஃபேமிலியில எப்படி இருக்கும், ஒரு ஆக்சைடு எப்படி ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு. இல்ல ஆக்சிடேஷன் நம்பர் தெரிஞ்சாலும் அதை வச்சு நீங்க கிராஸ் மல்டிப்ளை எழுதலாம். இருந்தாலும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டா நல்லது. ஓகே, ஸோ மேல இருந்து சொல்லலாம். எல்ஸ்வேர் இன் திஸ் புக். ஓகே, இந்த புக்ல வேற எங்கேயாவது சில இடத்துல ஜெனரல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துருப்பாங்கன்னு சொல்றாங்க மற்ற பிளாக்குலாம். there are many elements which exhibit variable valency. ஸோ நிறைய எலமெண்ட்ஸுக்கு என்ன இருக்குன்னா வேரியபிள் வேலன்ஸ் இருக்கு. வேரியபிள் வேலன்ஸ் அர்த்தம் டிஃபரெண்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்குன்னு அர்த்தம். திஸ் இஸ் பர்டிகுலர்லி கேரக்டரிஸ்டிக் ஆஃப் டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அண்ட் ஆக்டினாய்ட்ஸ் as which we shall study later. ஸோ நம்ம அப்புறமா படிப்போம்னு சொன்னாங்க D&D F பிளாக் லெசன்ல. ஆக்டினாய்ட்ஸ்க்கு டிரான்சிஷன் எலமெண்ட்ஸ் டி பிளாக் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, டி பிளாக், எஸ் பிளாக் இருக்கு, பி பிளாக் இருக்கு, நடுவில் இருக்குது டி பிளாக். 10 குரூப்ஸ் இருக்கும். 9 குரூப் தான் டி பிளாக் சொல்றேன். அந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ்ல இருக்கிற எலமெண்ட்ஸுக்குலாம் மெட்டல்ஸுக்குலாம் என்ன இருக்குன்னா வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ அயன் எடுத்துக்கோங்களேன், ஃபெரஸ் ஃபெர்ரிக்னு இருக்கும், குப்ரஸ் குப்ரிக்னு இருக்கும், ஸ்டானஸ் ஸ்டானிக். ஸோ அதுல இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த மெட்டல்ஸ்க்கு என்ன இருக்குன்னா 2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோ 3 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோ இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஃபைன். anomalous properties of second period elements. ஓகே, செகண்ட் பீரியட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸுக்கு மட்டுமே சில ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அது மற்ற எலிமெண்ட்ஸ் எதுக்குமே இல்லை, மற்ற பீரியட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு இல்லை, இந்த பீரியடுக்கு மட்டும் இருக்கு. அதை நம்ம anomalous property of second period elements படிக்க போறோம். ஓகேவா, the first element of each of the group 1 lithium and beryllium and group 13 to 17 boron to fluorine differs in many respects from other members of their respective groups. ஸோ அந்தந்த குரூப்ஸ்ல இப்போ எக்ஸாம்பிள் லித்தியம் எடுத்துட்டா ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ரூபிடியம்னு இருக்கும். ஆனா இந்த சோடியம், பொட்டாசியம், ரூபிடியம், சீசியம் விட லித்தியத்துக்கு மட்டும் டிஃப்ரெண்டா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும். பெர்லியம், மெக்னீசியம், கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம் இது எல்லாமே செகண்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் தான். அதுல பெர்லியத்துக்கு மட்டும் வித்தியாசமா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஸோ அந்தந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மட்டும் செகண்ட் குரூப்ல இருக்கிற செகண்ட் பீரியட்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு மட்டும் என்ன இருக்குன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் பீரியட்ல இருக்கிறதே 2 எலிமெண்ட் தான், ஹைட்ரஜனும் ஹீலியமும். அது பத்தி பிரச்சனை இல்லை. செகண்ட் பீரியட்ல இருக்கிற ஒரு எலிமெண்ட்ஸும் அதே குரூப்ல இருக்கக்கூடிய மற்ற எலிமெண்ட்ஸ்ல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்ணுது. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் தான் அனாமலஸ் ப்ராப்பர்ட்டின்னு படிக்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள், லித்தியம் அன்லைக் அதர் அல்கலி மெட்டல்ஸ், மற்ற அல்கலி மெட்டல்ஸ் அதே குரூப்ல இருக்கிற மெட்டல்ஸ் மாதிரி இல்லாம, அண்ட் பெரிலியம் அன்லைக் அதர் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ், அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்ல இருக்கிற கால்சியம், மெக்னீசியம், ஸ்ட்ரான்சியம் இதெல்லாம் விட பெரிலியத்துக்கு ஃபார்ம் காம்பவுண்ட்ஸ் வித் ப்ரொனவுன்ஸ்டு கோவலன்ட் கேரக்டர். என்ன சொல்றாங்க, மத்த எல்லாமே மெட்டல்ஸ் எல்லாமே என்ன பாண்டை ஃபார்ம் பண்ணும்னா அயானிக் பாண்டை ஃபார்ம் பண்ணும். ஆனா லித்தியமும் பெர்லியமும் மட்டும் என்ன பண்ணுதுன்னா கோவலன்ட் பாண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி இருக்கு. டோன்ட் திங்க் லைக் தட் லித்தியம் கோவலன்ட் பாண்டை தான் எப்பயுமே ஃபார்ம் பண்ணணும்னு நினைச்சுக்காதீங்க. லித்தியம் அயானிக் பாண்டையும் ஃபார்ம் பண்ணும், பட் இட் ஹேஸ் த ஸ்பெஷல் கேரக்டர் டு மேக் எ கோவலன்ட் பாண்ட் டூ. அது கோவலன்ட் பாண்டையும் ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா, மறுபடியும் சொல்றேன் இந்த லைனை மட்டும். Form compounds with pronounced covalent character. The other members of this group predominantly form ionic compounds. இதே குரூப்ல இருக்கிற மற்ற எலிமெண்ட்ஸ் எல்லாமே அயானிக் காம்பவுண்டா ஃபார்ம் பண்ணும், அயானிக் பாண்டா ஃபார்ம் பண்ணும். ஆனா இது ரெண்டும் லித்தியமும் பெர்லியமும் என்ன பண்ணுதுன்னா கோவலன்ட் காம்பவுண்டா கோவலன்ட் பாண்டா ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் the behavior of lithium and beryllium is more similar. லித்தியமும் பெர்லியமும் ஒரே மாதிரி சிமிலரா பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்றாங்க சில நேரங்கள்ல. அது என்னன்னு பார்க்கலாம். ஓகே, the second element of the following group, that is magnesium and aluminum respectively. அதாவது மீனிங் என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. லித்தியத்துடைய ப்ராப்பர்ட்டி யாருக்கு ரிசெம்பிளன்ஸா இருக்குன்னா மெக்னீசியத்துக்கு ரிசெம்பிளன்ஸா இருக்கு. பெர்லியத்துடைய ப்ராப்பர்ட்டி யாருக்கு இருக்குன்னா அலுமினியத்துக்கு ரிசெம்பிளன்ஸா இருக்கு. இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா diagonal relationshipனு சொல்லுவோம். This sort of similarity is commonly referred as diagonal relationship in the periodic table. நான் இங்க எழுதுறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. லித்தியம், சோடியம், பொட்டாசியம் இந்த மாதிரி வருமா, இது செகண்ட் ஃபர்ஸ்ட் குரூப் எலிமெண்ட்ஸ் அல்கலி மெட்டல்ஸ். இங்க பெரிலியம் இருக்கும், மெக்னீசியம் இருக்கும், கால்சியம் இருக்கும், ஸ்ட்ரான்சியம், பேரியம் இப்படிலாம் போகும். தென் 13th குரூப் என்ன இருக்கும் அப்படின்னா போரான், அலுமினியம், கேலியம், இண்டியம், டாலியம்னு இருக்கும். இப்போ இந்த லித்தியத்துடைய ப்ராப்பர்ட்டி யார மாதிரி இருக்குன்னா மெக்னீசியத்துடைய ப்ராப்பர்ட்டி மாதிரியே இருக்கு. திஸ் இஸ் கால்டு டயகனல், ரைட்?
டயகனலா இருக்கிற ரெண்டு எலமெண்ட்டுக்கு ஒரே மாதிரி ப்ராப்பர்ட்டி இருந்துச்சுன்னா திஸ் இஸ் கால்டு டயகனல் ரிலேஷன்ஷிப். அப்ப பெரிலியத்துடைய டயகனல் ரிலேஷன்ஷிப் எலமெண்ட் யாருன்னா அலுமினியம். லித்தியம் மெக்னீசியம் மாதிரியும் பெரிலியம் அலுமினியம் மாதிரியும் ரியாக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இது டயகனல் ரிலேஷன்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. ஃபைன். What are the reasons for the different chemical behavior of the first member of the group elements in S and P blocks? S blockலயும் P blockலயும் மட்டும், அதாவது இந்த ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ்ல மட்டும் எனக்கு ஒரு பீரியட்ல ஒரு குரூப்லயும் அதனுடைய ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் மட்டும் அந்த குரூப்ல இருக்கிற மற்ற எலிமெண்ட்ஸ் வந்து டிஃபரெண்டா பிஹேவ் பண்ணுது. அப்படி டிஃபரெண்ட் கெமிக்கல் பிஹேவியர் பண்றதுக்கான காரணம் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. compared to that of the subsequent members of the same group. அதே குரூப்ல இருக்கிற மற்ற எலிமெண்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது இதுக்கு மட்டும் ஏன் டிஃபரெண்ட் ப்ராப்பர்ட்டி இருக்கு? The anomalous behavior is attributed to that small size. First one அதனுடைய anomalous behavior காரணம் அதனுடைய small size ன்னு சொல்றாங்க. அந்த குரூப்லயே ஃபர்ஸ்ட் இருக்கிற எலிமெண்ட்டுக்கு தான் சைஸ் சின்னதா இருக்கும். அதை விட கீழே போக போக சைஸ் ஆகும், பெருசாக ஆரம்பிச்சிடும். அப்ப இருக்கிறதே ரொம்ப ஸ்மால் சைஸா இருக்கிறதுனாலையும் லார்ஜ் சார்ஜ் ஆர் ரேடியஸ் ரேஷியோ வேல்யூ சார்ஜுடைய வேல்யூ ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனாலையும் அண்ட் ஹை எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அந்த குரூப்ல ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு தான் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கும். கீழே போகும்போது நாகிடும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி கம்மியாயிடும் இல்லையா? ஸோ எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகமா இருக்கு, லார்ஜ் சார்ஜ் வேல்யூ இருக்கு, ரேடியஸ் ரேஷியோ ரூல் அதிகமா இருக்கு, தென் ஸ்மாலர் சைஸ் இருக்கு. இதெல்லாம் தான் அந்த ஃபர்ஸ்ட் குரூப் ஃபர்ஸ்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் டிஃப்ரெண்டா பிஹேவ் பண்றதுக்கு காரணம்னு சொல்றாங்க. ஐ மீன் ஃபர்ஸ்ட் பீரியட்ல ஒரு ஃப்ளோல வந்துருச்சு செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ். ஓகேவா? ஃபர்ஸ்ட் பீரியட்ல தான் ஹைட்ரஜன் ஹீலியம் சொல்லிட்டேன், செகண்ட் பீரியட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ். ஓகே. In addition, the first member of the group has only 4 valence orbitals, 2s and 2p. மொத்தமா 4 valence orbitals தான் இருக்குன்னு சொல்றாங்க இதுல. ஏன்னா செகண்ட் பீரியட் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 2s1ல இருந்து ஆரம்பிச்சு 2s2ல இருந்து அப்படியே 2p1 2p3 2p4னு 2p6 வரைக்கும் முடியும். 2s2 2p6. அப்ப எஸ்ல இருந்து பி வரைக்கும் மொத்தம் ஒரு 8 எலக்ட்ரான்ஸ் தான் வைக்க முடியும் இல்லையா? எத்தனை ஆர்பிட்டால் இருக்குன்னு பார்த்தா வேலன்ஸ் ஆர்பிட்டால் 4 தான் இருக்கு. ஒரு எஸ் ஆர்பிட்டால் 3 பி ஆர்பிட்டால். புரியும் நினைக்கிறேன். 2px 2py 2pz இது 2s. ஓகே. அவைலபிள் ஃபார் பாண்டிங். இந்த 4 ஆர்பிட்டாலுமே பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. whereas the second member of the groups having 9 valence orbitals 3s 3p 3d செகண்ட் மெம்பர்ஸ்ல இருக்கக்கூடிய அதாவது தேர்ட் பீரியட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் செகண்ட் மெம்பர்ஸ்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு 3d ஆர்பிட்டால் வந்துருது. as a consequence of this the maximum covalency of the first member of each group is 4. so இதனால தேர்ட் குரூப்ல d ஆர்பிட்டால் இருக்கறனால மேக்ஸிமம் வேலன்சி 4 ஆவோ 5 ஆவோ 6 ஆவோ 7 ஆவோ எக்ஸ்டெண்ட் ஆக முடியும். தேர்ட் பீரியடோ ஃபோர்த் பீரியட்லயோ வேலன்சி என்ன ஆகலாம், எக்ஸ்டெண்ட் ஆகலாம், மோர் தென் 4 வரலாம். ஆனா செகண்ட் பீரியட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ் உடைய மேக்ஸிமம் வேலன்ஸே என்னதான் 4 தான் அப்படின்னு சொல்றாங்க. 4க்கு மேல அதால பாண்டை மேக் பண்ண முடியாது. பக்கத்துல டி ஆர்பிட்டால்னு ஒண்ணு இருந்தாதான் அதுல எலக்ட்ரான் எக்ஸைட் ஆயிட்டு அதனுடைய வேலன்ஸையே எக்ஸ்டெண்ட் பண்ண முடியும். ஆனா இங்கதான் டி ஆர்பிட்டாலே இருக்காது. செகண்ட் ஷெல்ல என்ன இருக்காது, டி ஆர்பிட்டால் இருக்காது. புரியுதா? தேர்ட் ஷெல்ல டி ஆர்பிட்டால் இருக்கும். செகண்ட் ஷெல்ல எஸ்பி 2 ஆர்பிட்டால்ஸ் தான், அதாவது 2 ஓரியன்டேஷன்ஸ் தான். எஸ்ல ஒரு ஆர்பிட்டாலும் பில 3 ஓரியன்டேஷன்ஸ் px py pz. சோ 3 பிளஸ் 1 4 ஆர்பிட்டால்ஸ் கிடைக்கும். ஓகேவா? எஸ் பிளஸ் பி 4 ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. அதனால அதனுடைய வேலன்சி மேக்ஸிமமே 4 தான். 4க்கு மேல அதால என்ன பண்ண முடியல, போக முடியலன்னு சொல்றாங்க. எக்ஸாம்பிள் boron can only form BF4 minus boron tetrafluoride, whereas the other members of the group அதே போரான் ஃபேமிலில இருக்கிற மத்த எலிமெண்ட்ஸ்லாம் அலுமினியம்லாம் எடுத்துக்கோங்க, வேற ஏதாவது எடுத்துக்கோங்க, can expand their valency shell to accommodate more than 4 pair of electrons. 4 எலக்ட்ரான்ஸையும் தாண்டி அதால அக்குமுலேட் பண்ணிக்க முடியுது. எக்ஸாம்பிள் அலுமினியம் என்ன பண்ணுது, ஹெக்ஸா ஃப்ளூரைடு AlF63- ஃபார்ம் பண்ணுது. அப்ப 6 ஃப்ளூரின் கூட ஒரு அலுமினியத்தால சேர முடியுது. போரானுக்கு கீழே இருக்கிற அலுமினியமே 6 ஃப்ளூரின் கூட சேர்த்துறான். கேலியம், இண்டியம், டேலியம் எல்லாமே 6 ஃப்ளூரின் கூடயோ குளோரின் கூடயோ சேர முடியும் இல்லையா? ஆனா போரானால 6 பாண்டை மேக் பண்ண முடியுமானா முடியாது. போரானால 3 பாண்ட் தான் மேக் பண்ண முடியும். ரொம்ப ரேரா சில நேரத்துல 4 பாண்டை மேக் பண்ணும். 4க்கு மேல கோவலன்சி போகவே போகாது. போரான் சொல்லல, செகண்ட் பீரியட்ல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸ்மே வேலன்சி 4க்கு மேல போகாது. அதுக்கு காரணம் ஆப்சன்ஸ் ஆஃப் டி ஆர்பிட்டால். டி ஆர்பிட்டால்னு ஒண்ணு இல்லாததுதான் காரணம்னு சொல்றாங்க. ஓகேவா? Furthermore, the first member of p block elements displays greater ability to form p by p by multiple bonds. So first I mean இந்த செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ்க்கு தான்
பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல இருக்கிற ஃபர்ஸ்ட் மெம்பர்னு சொல்லலாம், அல்லது பீரியாடிக் டேபிள் இருக்கிற செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ்னு சொல்லலாம். இந்த செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ்க்கு தான் என்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா பி பை பாண்டை ஃபார்ம் பண்ணுறதுக்கான மல்டிபிள் பை பாண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? நீங்க எம்ஓடி படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பை டு பி எக்ஸ், பை டு பி ஒய்ன்னு நம்ம சொல்லுவோம். சிக்மா டு பி இசட், இது Z orbital sigma bond form பண்ணுது. பட் x y என்ன பண்ணுது? பை பாண்ட் ஃபார்ம் பண்ணுது. if I take as a principal axis, Z axis principal axis னு எடுத்துக்கிட்டா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா சிக்மா பாண்ட் ஃபார்ம் பண்ணும். மீதி ரெண்டும் சைடு வைஸ் லேட்டரல் ஓவர்லாப், அதனால பை பாண்ட் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? சோ பை பாண்ட் ஃபார்ம் பண்ணக்கூடிய கெபாசிட்டி யாருக்கு இருக்குன்னா செகண்ட் பீரியட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு இருக்கு. தேர்ட் பீரியட்ல ஃபோர்த் பீரியட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்குலாம் பை பாண்ட் ரொம்ப ரேரா ஃபார்ம் பண்ணும், கம்மியா தான் ஃபார்ம் பண்ணும், அதிகமான அளவுல ஃபார்ம் பண்ணாது. செகண்ட் பீரியட் எலிமெண்ட்ஸ் ரொம்ப அதிகமா ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இந்த நேச்சரை சொல்றாங்க. P block elements displays greater ability to form pi bond, P pi molecule, multiple bonds itself. Example: carbon double bond carbon, carbon triple bond carbon, nitrogen double bond nitrogen, nitrogen triple bond nitrogen, and to other second period elements. Example: CO, CN triple bond, NO. Okay, compared to subsequent members of the same group. இதே குரூப்ல இருக்கிற மற்ற எலிமெண்ட்ஸ்லாம் இது மாதிரி டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் ஃபார்ம் பண்ணுதான்னு பார்த்தா ஃபார்ம் ஆகாது. செகண்ட் பீரியட்ல இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? சரி, அடுத்தது பீரியாடிக் ட்ரெண்ட்ஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. பீரியாடிக் டேபிள்ல இருக்கக்கூடிய ட்ரெண்ட் என்ன அப்படின்னு சொல்ல போறோம். அதுக்கும் கெமிக்கல் ரியாக்டிவிட்டிக்கும் ஒரு எலிமெண்ட் எந்த அளவுக்கு ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகுது அல்லது ஸ்லோவா ரியாக்ட் ஆகுது, இது ரெண்டுத்தையும் தான் நம்ம கம்பேர் பண்ண போறோம். ஓகே, ஒரு நிமிஷம் பார்த்துக்கலாம். எவ்ரி குரூப் ஆஃப் ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் இஸ் டிஃபரெண்ட் ஃப்ரம் ரெஸ்ட் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ். யா, இந்த விஷயத்தை தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அனாமலஸ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ எனக்கு ஒரு விஷயம் தோணுது என்னன்னா, டன் சார், எப்போலாம் நான் இங்கே வரணும், ஏதாவது கமெண்ட் படிக்கலாம்னு சொல்லிட்டு வரணும், அப்போ மட்டும் 2 பேர் காமிக்கிறாங்க வியூஸ்ல, இல்லைன்னா ஒருத்தவங்க தான் இருக்காங்க. ஓகே, யாரோ ஒருத்தவங்க வராங்க போறாங்க. 95. ஓகே, இன்னும் கொஞ்சம் தான் இருக்கு, நம்ம முடிச்சிடலாம் இந்த கிளாஸ்ல. ஆமா தானே? எவ்வளோ நேரம் ஆகுது? 42 மினிட்ஸ். ஐ திங்க் இன்னொரு 15 to 20 மினிட்ஸ், கரெக்டாக 1 ஹவருக்குள்ளார கண்டிப்பாக நம்ம இந்த கிளாஸை முடிச்சிடலாம். சரியா? கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ரெக்கார்டட் பார்க்குறவங்களுக்கு பிரச்சனை இல்லை, லைவ்ல அட்டென்ட் பண்ணுறவங்களுக்கு தான் கொஞ்சம் இல்லை. சரி, we have observed the periodic trends in certain fundamental properties. சில ஃபண்டமெண்டலான ப்ராப்பர்ட்டிஸை வச்சு நம்ம பீரியாடிக் டேபிள பார்க்க முடியும், புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. we observed the periodic trends in certain fundamental properties such as atomic and ionic radii. ஆட்டமுடைய ரேடியஸ் எப்படி இருக்கும், அயானிக்கா இருந்துச்சுன்னா அதனுடைய ரேடியஸ் எப்படி இருக்கும், அயனைசேஷன் என்தால்பி எப்படி இருக்கும், எலக்ட்ரான் கெயின் என்தால்பி எப்படி இருக்கும், வேலன்சி அப்படின்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி இருக்கும், இதெல்லாம் வச்சு நம்மளால ஓரளவுக்கு ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. we know by now that the periodicity is related to electronic configuration. இப்போ நம்மளுக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சிருக்கும், எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனுக்கும் பீரியாடிசிட்டிக்கும் நிறைய தொடர்பு இருக்கு இல்லையா? எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு தான் இந்த எலிமெண்ட் எலக்ட்ரோ பாசிட்டிவா இருக்கணுமா எலக்ட்ரோ நெகட்டிவா இருக்கணுமா, அது மெட்டாலிக்கா நான் மெட்டாலிக்கா, அயனைசேஷன் எனர்ஜி எப்படி இருக்கும், எலக்ட்ரான் அஃபினிட்டி எப்படி இருக்கும், நிறைய விஷயத்துல நம்ம எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வச்சு ஈஸியா ப்ரெடிக்ட் பண்ணலாம். That is, all chemical and physical properties are a manifestation of electronic configuration of elements. ஒரு எலிமெண்ட் உடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனை பொறுத்து தான் அந்த எலிமெண்ட்ஸ் உடைய physical properties, chemical properties எல்லாமே நம்ம manifest பண்றோம்னு சொல்றாங்க. We shall now try to explore relationship between these fundamental properties of elements with their chemical reactivity. என்ன சொல்றாங்க, இப்போ நம்ம இதனுடைய ரிலேஷன்ஷிப்பை பார்க்க போறோம். எதுக்கு நடுவுல? between these fundamental properties of elements with their chemical reactivity. இந்த எலிமெண்ட்ஸ் உடைய ஃபண்டமெண்டல் ப்ராப்பர்ட்டிஸையும் அதனுடைய கெமிக்கல் ரியாக்டிவிட்டியும் தொடர்பு படுத்த போறோம். ஓகேவா? சரி, so the atomic and ionic radii as we know generally decrease in period from left to right. இல்லையா? பீரியட்ல லெஃப்ட்ல இருந்து ரைட் சைடுல போகும்போது சைஸ் என்ன ஆகும்? கம்மியாகும், decreases down here. Okay, as a consequence decreases in a period. As a consequence the ionization enthalpies generally increases. Okay, இந்த மாதிரி ionic size or atomic size decrease ஆச்சுனா ionization enthalpy அதிகமாகும். With some exceptions outlined in section 3.71a. ஏற்கனவே அதுல நம்ம சொல்லியிருப்போம். என்ன சொல்லியிருப்போம்னா, எக்ஸாம்பிள், nitrogen has more ionization energy than oxygen அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேவா? ionization energy increases அப்படின்னா அப்ப 7 விட 8க்கு அதிகமா இருக்கணும், பட் இங்க கம்மியா இருக்கும். அடுத்தது ஃப்ளூரினுக்கு அதிகமா தான் இருக்கும், நியானுக்கு இன்னும் அதிகமா தான் இருக்கும். ஓகேவா? இன்க்ரீசஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட். ஆனா இங்க ஒரு ட்ரெண்ட் டிஃபரெண்ட் இருக்கு, அனாமலஸ், நைட்ரஜனுக்கும் ஆக்சிஜனுக்கும் நடுவில். இந்த மாதிரி சில எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கும், அதை நம்ம பார்த்துட்டோம்னு சொல்றாங்க.
and the electron gain enthalpy become more negative across a period. ஒரு பீரியட்ல பார்க்கும்போது electron affinity எப்படி இருக்கும் அப்படின்னா electron affinity or electron gain enthalpy எப்படி இருக்கும்னா more நெகட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப நெகட்டிவ் வேல்யூஸ்ல அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. The ionization enthalpy of the extreme left, in other words, the ionization enthalpy of the extreme left elements in the period is the least. Ionization energy left corner இருக்கிற எலிமெண்ட்டுக்கு கம்மியா இருக்கும். லெஃப்ட் கார்னர்ல இருக்கிற எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் கார்னர் அல்கலி மெட்டல்ஸ் அதுக்கு இருக்கிற ionization energy ரொம்ப கம்மி. And the electron gain enthalpy of the element of the extreme right is the highest negative. எலக்ட்ரான் கெயின் என்தால்பி ரைட் கார்னர்ல இருக்கிற எலிமெண்ட்டுக்கு ரொம்ப நெகட்டிவா இருக்கும். இது லெஃப்ட்ல லீஸ்டா இருக்கும் ionization energy. எலக்ட்ரான் அஃபினிட்டி ரைட் கார்னர்ல ஹையஸ்டா இருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. நோபல் கேசஸ் ஹேவ் கம்ப்ளீட்லி ஃபில்டு ஷெல்ஸ் ஹேவ் ரேதர் பாசிட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி வேல்யூஸ். ஸோ இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நீங்க பீரியாடிக் டேபிள்ல பார்த்துருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும். எலக்ட்ரான் கெயின் என்தால்பி நம்ம போன பார்ட்ல நடத்துறோம், பார்ட் 4ல அதை சொல்லியிருப்போம். நோபல் கேஸ்க்கு மட்டும் எப்படி இருக்குன்னா பாசிட்டிவ் எலக்ட்ரான் கெயின் என்தால்பி இருக்கும், பாசிட்டிவ்ல இருக்கும். சரியா? எலக்ட்ரான் கெயின் என்தால்பில நெகட்டிவ்னு சொல்லுவோம், பட் நோபல் கேஸ்க்கு பாசிட்டிவ்ல இருக்கும். ஓகே. திஸ் ரிசல்ட்ஸ் இன்டு ஹை கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அட் த டூ எக்ஸ்ட்ரீம்ஸ். அப்ப ரெண்டு இடத்துல தான் கெமிக்கல் ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கும். எங்க அதிகமா இருக்கு எலக்ட்ரான் கெயின் என்தால்பி, எங்க அதிகமா இருக்கு ionization energy எங்க ரொம்ப கம்மியா இருக்கு. இந்த ரெண்டு எலிமெண்ட்ஸ் தான் ஈஸியா ரியாக்ட் ஆகும் இல்லையா? ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கக்கூடிய எலிமெண்ட். ஓகே. திஸ் ரிசல்ட்ஸ் இன்டு ஹை கெமிக்கல் ரியாக்டிவிட்டி அட் த டூ எக்ஸ்ட்ரீம்ஸ் அண்ட் லோயஸ்ட் இன் த சென்டர். thus the maximum, அதாவது என்ன சொல்றாங்கன்னு பாருங்க, ரெண்டு பக்கமும் கார்னர்ஸ்ல எடுத்துக்கிட்டா ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்கு, சென்டர்ல எடுத்துக்கிட்டா ரியாக்டிவிட்டி கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. thus the maximum chemical reactivity at the extreme left among alkali metals. அப்ப alkali metalsல தான் எனக்கு ரியாக்டிவிட்டி ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. is exhibited by the loss of an electron leading to the formation of cation and at the extreme right. okay, so ஏன் extreme leftல ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்குன்னா it has a capability to lose electron லாஸ் பண்ணிட்டு கேட்டியனா மாறிடும், அதனால அதுக்கு ரியாக்டிவிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு. then எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்றது சொல்லியிருக்காங்க இல்ல. and at the extreme right among halogens shown that gain of electron forming an anion, எலக்ட்ரானை கெயின் பண்ணிட்டு ஆனியனா மாறுது, அதனால அதுக்கு நெகட்டிவ் என்தால்பி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. this property can be related with the reducing and oxidizing behavior of the elements which you will learn later. so இதே எலிமெண்ட்ஸ்க்கு இப்போ லித்தியம் சோடியம் பொட்டாசியம்லாம் எடுத்துக்கிட்டா ரெடியூசிங் நேச்சர்னு சொல்லுவோம். அப்ப அது ஏன் ரெடியூசிங் நேச்சர்னு சொல்றோம், ஹாலஜன்ஸ்ல நம்ம ஏன் ஆக்சிடைசிங் நேச்சர்னு சொல்றோம், ஆக்சிடைசிங் பிஹேவியர்னா என்ன, ரெடியூசிங் பிஹேவியர்னா என்ன, இதெல்லாம் நம்ம அடுத்தது படிப்போம் அப்படின்னு சொல்றாங்க. லேர்ன் லேட்டர், அதுக்கப்புறமா படிப்பீங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? however here it can be directly related to the metallic and non-metallic character of elements. இங்க நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மெட்டாலிக் கேரக்டர் கூடயும் நான் மெட்டாலிக் கேரக்டர் கூடயும் அதனுடைய ஆக்சிடைசிங் ரெடியூசிங் ப்ராப்பர்ட்டியை ரிலேட் பண்றோம். மெட்டல்ஸா இருந்துச்சுன்னா அதுக்கு ரெடியூசிங் நேச்சர் இருக்கும், நான் மெட்டல்ஸா இருந்துச்சுன்னா ஆக்சிடைசிங் நேச்சர் இருக்கும். இப்படி நம்ம ரிலேட் பண்ணிக்கலாம். thus the metallic character of an element which is highest at an extremely left decreases and the metallic character increases while moving left to right across the period. so என்ன சொல்றாங்க, நான் மெட்டாலிக் கேரக்டர் லெஃப்ட் டு ரைட் அதிகமாயிட்டே போகும். ஓகேவா? எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட்ல இருக்கிற மெட்டல்ஸுக்கு எப்படி இருக்கும், டிக்ரீசஸ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. metallic character of an element which is highest at the extreme left decreases. okay, இதுல கம்மியா இருக்குன்றதையும் சொல்லியிருக்காங்க. ஓகே, இது எல்லாமே ஜெனரல் ட்ரெண்ட்னு சொல்றது ஏற்கனவே நம்ம பார்த்த எல்லாத்தையும் தான் இங்க ஒன்னா கொடுத்துருக்காங்க. அயனிக் சைஸ், அட்டாமிக் சைஸ்லயோ, எலக்ட்ரான் நெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் அஃபினிட்டி, இப்படி ஒரு டாபிக்லயும் நம்ம தனித்தனியா பார்த்த விஷயத்த கோரிலேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. சம்மரிக்கு முன்னாடி சம்மரி மாதிரியே கொடுத்து வச்சிருக்காங்க. The chemical reactivity of an element can be best shown by its reactions with oxygen and halogen. so என்ன சொல்றாங்க, இந்த எலிமெண்ட்ஸ்க்கு கெமிக்கல் ரியாக்டிவிட்டி ஆஃப் an element can be best shown by its reaction with ஆக்சிஜனும் ஹாலஜனும் ரியாக்ட் ஆகுதுல, அதை வச்சு நம்மளுக்கு எந்த அளவுக்கு அந்த எலிமெண்ட்ஸ்க்கு ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்குன்றதை தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்றாங்க. Here we shall consider the reaction of the elements with oxygen only. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா சில ரியாக்ஷனை கன்சிடர் பண்ண போறோம், அது ஆக்சிஜன் கூட மட்டும் தான், கம்பஷன் ரியாக்ஷனை மட்டும் தான் எடுத்துக்கவே போறோம். ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் ஆர் கம்பஷன் ரியாக்ஷன். Elements on two extremes of a period easily combine with the oxygen. லெஃப்ட் கார்னர்ல இருந்தாலும் சரி, ரைட் கார்னர்ல சரி, எக்ஸ்ட்ரீம் டூ எக்ஸ்ட்ரீம்ஸ், ரெண்டு எக்ஸ்ட்ரீம்லயும் இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் ஈஸியா ஆக்சிஜன் கூட கம்பைன் ஆகுது. The normal oxide formed by the element on extreme left is the most basic. லெஃப்ட்ல இருக்கக்கூடிய அல்கலி மெட்டல்ஸோ அல்கலைன் எர்த் மெட்டல்ஸோ ஆக்சிஜன் கூட சேர்ந்து ஆக்சைடை ஃபார்ம் பண்ணா, எக்ஸாம்பிள் பாருங்க, சோடியம் ஆக்சைடு Na2O, இது கூட வாட்டரை சேர்த்தா எனக்கு என்ன கிடைக்கும்னா சோடியம் ஹைட்ராக்சைடு கிடைக்கும், which is a base.
Okay, K2O, potassium oxide, which is treated with water to form KOH, potassium hydroxide, isn't it? So அப்போ இதுல இருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? எக்ஸ்ட்ரீம் லெஃப்ட் கார்னர் இருக்கிற அல்கலி மெட்டல்ஸ், லித்தியம், சோடியம், பொட்டாசியம், இந்த மாதிரி மெட்டல்ஸ் கூட ஆக்சிஜன் இருந்துச்சுன்னா அந்த ஆக்சைட்ஸ் எல்லாமே பேசிக்கா இருக்கு அப்படின்றது தெரியுது. ஓகேவா? பேசிக் ஆசிடிக்ன்றது உங்களுக்கு தெரியும். வாட்டர் கூட ரியாக்ட் ஆகும்போது ஆசிட் கொடுத்தா அது அசிடிக், பேஸ் கொடுத்தா பேசிக், ரெண்டுமே கொடுத்துச்சுன்னா ஆம்ஃபோட்டரிக்னு சொல்லுவோம். ஓகே, எந்த இடத்துல இருக்குன்னு எனக்கு எக்ஸாக்ட்டா தெரியல. ஓகே, the normal oxide formed by the element of an extremely left is the more basic, Na2O, whereas that formed by the element on extreme right, so right corner இருக்கிற element கூட அது ஆக்சிஜனை சேர்ந்து ஃபார்ம் பண்ணுச்சுனா is the most acidic சொல்றாங்க. எக்ஸாம்பிள் Cl2O7 chlorine heptoxide, which is treated with water to form chloric acid. ஆக்சுவலா perchloric acid வரைக்கும் கிடைக்கும். HClO4 perchloric acid, HClO3 அப்படின்னா குளோரிக் ஆசிட், HOCl இப்படி இருந்துச்சுன்னா ஹைப்போக்ளோரஸ் ஆசிட், இந்த மாதிரி HOCl2, இந்த மாதிரி நம்மளுக்கு நிறைய காம்பவுண்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? இதெல்லாம் ஆசிட். நான் ஹாலஜன்ஸ் கூட அல்லது எக்ஸ்ட்ரீம் ரைட் கார்னர் இருக்கிற ஹாலஜன்ஸ் கூட, ரைட் கார்னர்ல இருக்கிற ஹாலஜன்ஸ் கூட ஆக்சிஜன் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது அசிடிக்கா இருக்கு. லெஃப்ட் கார்னர் இருக்கிற அல்கலி மெட்டல்ஸ், அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் கூட ஆக்சிஜன் சேர்ந்து இருந்துச்சுன்னா அது பேசிக்கா இருக்கு. மெட்டல் ஆக்சைட்ஸ் பேசிக், நான் மெட்டல் ஆக்சைட்ஸ் அசிடிக். தெளிவா இருக்கீங்களா? ஓகே, ஆக்சைட்ஸ் ஆஃப் எலமெண்ட் இன் த சென்டர் ஆர் ஆம்ஃபோட்டரிக். சென்டர்ல இருக்கிற எலமெண்ட்ஸ்லாம் எப்படி சார் இருக்கும்? அசிடிக்கா இருக்குமா, பேசிக்கா இருக்குமா? இதெல்லாம் ஆம்ஃபோட்டரிக்னு சொல்றாங்க. அசிடிக் as well as பேசிக்னு அர்த்தம். அலுமினா, Al2O3, அலுமினியம் ட்ரைஆக்சைடு ஆர் அலுமினான்னு சொல்லுவோம். ஆர்சனிக் ட்ரைஆக்சைடு, ஆர்சனிக் ஆக்சைடு ஆர் நியூட்ரல். ஸோ ஃபர்ஸ்ட் அலுமினியம் ஆக்சைடு, ஆர்சனிக் ஆக்சைடு இருக்குல்ல, இதெல்லாம் எதுக்கான எக்ஸாம்பிள்னா ஆம்ஃபோட்டரிக்கான எக்ஸாம்பிள், ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைடுக்கான எக்ஸாம்பிள். நியூட்ரல் ஆக்சைட்ஸா எதாவது கொடுத்துருக்காங்கன்னா கார்பன் மோனாக்சைடு, கார்போனைல் அப்படின்னு சொல்லுவோம். நைட்ரோசைல், NITROSYL, நைட்ரோசைல், NO அப்படின்னு இருந்துச்சுன்னா நைட்ரஜன் மோனாக்சைடுன்னு சொல்லலாம், பட் we called as நைட்ரோசைல். CO இருந்துச்சுன்னா கார்பன் மோனாக்சைடுன்னு சொல்லலாம், we called as கார்போனைல். ஓகேவா? இந்த மாதிரி விஷயங்களை சொல்றாங்க. கார்போனைல், நைட்ரோசைல், நைட்ரஸ் ஆக்சைடு, N2O இருக்குல்ல, இது நிறைய பேர் தெரியும் நல்லா இல்ல, நைட்ரஸ் ஆக்சைடு லாஃபிங் கேஸ்னு சொல்லுவாங்க. நைட்ரஸ் ஆக்சைடு இட்ஸ் அன் அனஸ்தீசியா. இதை நம்ம அனஸ்தீசியாவா யூஸ் பண்ணுவோம். மயக்கம் இருந்தா உணர்வு நீக்கியா யூஸ் பண்ணலாம். ஓகே, ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைட்ஸ் பிஹேவ்ஸ் as acidic with bases and as basic with acids. அதாவது ஆம்ஃபோட்டரிக் ஆக்சைடு எப்படி ரியாக்ட் ஆகும்னு கேட்டா ஆசிட் கூட ரியாக்ட் ஆகும்போது பேசிக்காவும், பேஸ் கூட ரியாக்ட் ஆகும்போது அசிடிக்காவும் இருக்குன்னு சொல்றாங்க. பாருங்க, பிஹேவ்ஸ் as acidic with base, ஒரு பேஸ் கூட அது அசிடிக்கா பிஹேவ் பண்ணுது. பேசிக் வித் ஆசிட், ஆசிட் கூட அது பேசிக்கா இருக்குன்னு சொல்றாங்க. புரியுதா? அதான் ஆம்ஃபோட்டரிக்னு சொல்றோம். whereas neutral oxides have no acidic or basic property. நியூட்ரல் ஆக்சைடு ஆசிடாவும் இருக்காது, பேஸாவும் இருக்காது. ஆம்ஃபோட்டரிக்னா ரெண்டுமே இருக்கும், நியூட்ரல் ஆக்சைடுக்கு ரெண்டுமே இருக்காது. அசிடிக் ஆக்சைடு நான் மெட்டல்ஸ் உடைய ஆக்சைட்ஸ், எக்ஸ்ட்ரீம் ரைட்ல இருக்கக்கூடிய ஆக்சைட்ஸ். லெஃப்ட் சைட்ல இருக்க அல்கலி மெட்டல்ஸ், அல்கலைன் மெட்டல்ஸ் உடைய ஆக்சைட்ஸ்லாம் என்னவா இருக்கும்னா பேசிக்கா இருக்கும். ஸோ எந்தெந்த ஆக்சைட்ஸ் எப்படி இருக்கும், எது அசிடிக்கா இருக்கும், எது பேசிக்கா இருக்கும், எது ஆம்ஃபோட்டரிக்கா இருக்கும், எது நியூட்ரலா இருக்கும், இது எல்லாத்தையுமே நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. ஓகே, among transition metals 3D series, the change in atomic radii is much smaller as compared to those of representative elements. என்ன சொல்றாங்க? அதே பீரியட்ல இருக்கிற ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்ஸ், S பிளாக் எலிமெண்ட்ஸ், P பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த எலிமெண்ட்ஸ் விட டிரான்சிஷன் மெட்டல்ஸ்க்கு சைஸ் ரொம்ப 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 சின்னதா இருக்கும்னு சொல்றாங்க. ஸ்மாலர், அட்டாமிக் ரேடியை இஸ் மச் ஸ்மாலர், ரொம்ப சின்னதா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. The change in atomic radii is still smaller among inner transition metals. Suppose D block elements என்றது இங்க பாருங்க, இந்த transition metal என்னது D block elements. இதுக்கும் உள்ளார F blockனு ஒரு தனியா ஒரு பிளாக் இருக்கு. அதை நம்ம பீரியாடிக் டேபிளுக்கு கீழே தனியா கொடுத்திருப்பாங்க. லாந்தனாய்டு சீரிஸ், ஆக்டினாய்டு சீரிஸ்னு சொல்லிட்டு 14 எலிமெண்ட்ஸ். இந்த F block elements, அதாவது ஒரு சீரிஸ்லயும் 14 எலிமெண்ட்ஸ் இருக்கும். இந்த F block elements என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னும் ரேடியஸ் ஸ்மாலா இருக்குன்னு சொல்றாங்க. The change in atomic radius is still smaller and among inner transition series. Inner transition seriesல இன்னும் ஸ்மாலா இருக்கும் அப்படின்றத சொன்னாங்க. 4F series. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு கேட்டா இந்த விஷயத்துக்கு தான் D சீரிஸ்ல சைஸ் சின்னதாகிறதுக்கு காரணம் என்னன்னா கான்ட்ராக்ஷன்ஸ். லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன், ஆக்டினாய்டு கான்ட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? இது F பிளாக்ல, F பிளாக்கை பொறுத்த வரைக்கும் லாந்தனாய்டு கான்ட்ராக்ஷன், ஆக்டினாய்டு கான்ட்ராக்ஷன், இன்னர் டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ் உடைய சைஸ் சின்னதாகிறதுக்கான காரணம். அப்ப D பிளாக்ல சைஸ் சின்னதா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா நம்ம என்ன சொல்லணும்?
டி பிளாக்ல இருக்கிற எலக்ட்ரான்ஸ். ஒரு டி ஆர்பிட்டால் இருக்கு, அதுல சைஸ் சின்னதா இருக்கிறதுக்கு காரணம் புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். ஏன்னா உங்களுக்கு தெரியும் n-1 d ஆர்பிட்டால் ஃபில் ஆகும், பட் அதுக்கு முன்னாடியே ns ஆர்பிட்டால் ஃபில் ஆயிட்டு இருக்கும். nsல கம்ப்ளீட்டா எலக்ட்ரான் ஃபில் ஆனதுக்கு அப்புறம் தான் n-1 d ல 1 to 10 எலக்ட்ரான் ஃபில் ஆகும். அப்ப ஷீல்டிங் எஃபெக்ட் ரொம்ப கம்மியா இருக்கும், அதனால சைஸ் சின்னதா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். The ionization enthalpy are intermediate between those of S and P block. இப்போ S block எலிமெண்ட்டுக்கு எவ்வளவு ionization enthalpy இருக்கோ, P block எலிமெண்ட்டுக்கு எவ்வளவு ionization enthalpy இருக்கோ, அது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கும் D block சொல்றாங்க. As a consequence, they are less electropositive than group 1 and group 2. அதே மாதிரி என்ன சொல்றாங்கன்னா, S block elements இருக்கு இல்லையா, alkali metals, alkali earth metals, அதை விட இந்த எலிமெண்ட்ஸ்க்கு, transition elementsக்கு, D block elementsக்கு electropositivity கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம்னு ஏகப்பட்ட மெட்டல்ஸ் இங்க தான் இருக்கு. ஆனா அதனுடைய எலக்ட்ரோபாசிட்டிவிட்டி எல்லாமே லித்தியம், சோடியம், பொட்டாசியமோ, பெர்லியம், மெக்னீசியம், கால்சியத்தையோ விட கம்மின்னு சொல்றாங்க. அப்ப அல்கலி, அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் ஃபர்ஸ்ட் 2 குரூப் எலிமெண்ட்ஸ் தான் ஸ்ட்ராங் எலக்ட்ரோபாசிட்டிவ் மெட்டல்ஸ். அதை விட டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு எலக்ட்ரோபாசிட்டிவிட்டி கொஞ்சம் கம்மி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ லெசனுடைய லாஸ்ட் பேஜ். இன் அ குரூப், அதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்றீங்களா, வரீங்களான்னு பார்க்கலாம். மெசேஜ் ரீட்ராக்டட். ஓகே, இன்னைக்கு முடிச்சிடுவோம் சார். ஆமா, கண்டிப்பா முடிச்சிடுவோம். ஓகே, in a group, the increase in atomic and ionic radii with increase in atomic number generally results in a gradual decrease in ionization enthalpy. என்ன சொல்றாங்க, ஒரு குரூப்ல அட்டாமிக் அண்ட் அயானிக் ரேடியை அதிகமாகும். மேல இருந்து கீழே வரும்போது எக்ஸாம்பிள் நான் ஒன்று சும்மா எழுதுறேன். லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ருபிடியம், சீசியம். டவுன் எ குரூப், அட்டாமிக் சைஸ் இன்க்ரீசஸ், அயானிக் சைஸ் இன்க்ரீசஸ். அட்டாமிக் ரேடியோ அயானிக் ரேடியோ அதிகமாகும். Increases in atomic and ionic radii with increase in atomic number. Atomic number அதிகமாக அதிகமாக ionic radio, atomic radio அதிகமாகுது. Results in gradual decrease in ionization enthalpy. அதனால ionization enthalpy எனக்கு என்ன ஆகுதுன்னா கம்மி ஆகுதுன்னு சொல்றாங்க. And a regular decrease with the exception in some third period elements. Third period இருக்கிற எலிமெண்ட்ஸ்ல மட்டும் கொஞ்சம் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, மத்த எல்லா இடத்துலயும் ஒழுங்கா தான் இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேவா? As shown in section 3.1d, ஏற்கனவே நம்ம அதை பார்த்துட்டோம். ஓகே, in electron gain enthalpy in the case of main group elements. Okay, electron gain enthalpy அதே மாதிரி தான் இருக்கும். Thus the metallic character increases down the group. metallic character கீழே போக போகனா அதிகமாகும். அப்ப மேல இருக்கிறத விட கீழே இருக்கிற எலிமெண்ட்ஸ் இன்னும் metallic nature. சோடியத்தை விட பொட்டாசியத்துக்கு metallic nature அதிகம், மெட்டாலியத்தை விட ரூபிடியத்துக்கு இன்னும் metallic nature அதிகம், பொட்டாசியத்தை விட ரூபிடியத்துக்கு இன்னும் metallic nature அதிகம். சோ கீழே போக போக metallic nature அதிகமாகும். and non metallic character decreases. மேல இருக்கிறது நான் மெட்டலா இருந்துச்சுன்னா கீழே இருக்கிறது மெட்டலையா இருக்கும். அப்ப நான் மெட்டாலிக் கேரக்டர் கம்மியாகுது, மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாகுது. ரெண்டும் ஒரே இதுதான். ஏதாவது ஒன்னு சொல்லிட்டு அதுக்கு கான்ட்ரவர்சியா இன்னொன்னு யோசிச்சுக்கோங்கன்னு சொல்லலாம். அவனுங்க சொன்னதே திரும்ப திரும்ப சொல்றானுங்க, உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. This trend can be related with their reducing and oxidizing property, which you will learn later. ஸோ இந்த ட்ரெண்ட் மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாகுது, மேல இருந்து கீழே மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாகுது, நான் மெட்டாலிக் கேரக்டர் கம்மியாகுதுன்றதுலாம் அதனுடைய ஆக்சிடைசிங் எபிலிட்டி எவ்வளவு இருக்கு, ரெடியூசிங் எபிலிட்டி எப்படி இருக்கு, ஸ்டாண்டர்ட் ரிடக்ஷன் பொட்டன்ஷியல் வேல்யூவா இருக்கும், ஸ்டாண்டர்ட் ஹைட்ரஜன் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ. ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் வேல்யூ வச்சு அதுக்கு ஆக்சிடைசிங் நேச்சர், ரெடியூசிங் நேச்சர் எவ்வளவு இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கும் போது ஏன் அது மெட்டாலிக்கா இருக்கு, நான் மெட்டாலிக்கா இருக்குன்னு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். In the case of transition elements, however, a reverse trend is observed. என்ன சொல்றாங்க, எஸ் பிளாக்ல மேல இருந்து கீழே வரும்போது மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாகுது, பி பிளாக்ல நான் மெட்டல்ஸ்ல இருந்து மெட்டாலிக் கேரக்டர் அதிகமாகுது, டவுன் இயர் குரூப் தான் சொல்லிட்டு இருக்கேன். ஆனா இங்க டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ்ல மட்டும் எப்படி இருக்குன்னா ரிவர்ஸ் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. This can be explained in terms of atomic size and ionic enthalpy. Ionization enthalpy வச்சும் atomic size வச்சும் நம்மளால ஏன் இது ரிவர்ஸா இருக்கு, மேல இருக்கிற எலிமெண்ட்ஸ்க்கு மெட்டாலிக் நேச்சர் அதிகமும் கீழே போகும்போது மெட்டாலிக் நேச்சர் அதிகமாகல, ஓரளவுக்கு அதே நேச்சர்ல தான் இருக்கு. நான் மெட்டாலிக்கா மாறுதுன்னு அவங்க சொல்லல, ஜஸ்ட் மெட்டாலிக் நேச்சர் ரொம்ப அதிகமா ஆகல, அதே அளவுக்கு அப்படியே மெயின்டைன் ஆகிருப்போம். இதுக்கு காரணம் சைஸ் சின்னதாகிறது, கான்ட்ராக்ஷன்லாம் காரணம். இது எல்லாத்தையும் பத்தி நம்ம டி அண்ட் எஃப் பிளாக் கிளாஸ்ல படிப்போம், அப்போ உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும்னு சொல்றாங்க. ஓகேவா? ஃபைன். ஸோ அட் லாஸ்ட் நம்ம இந்த சாப்டரை முடிச்சிட்டோம். 10:59. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். கண்டிப்பா நம்ம என்ன பண்ணலாம், கிளாஸை நெக்ஸ்ட் கண்டினியூ பண்ணலாம். அதை விட முக்கியம், ரொம்ப முக்கியம், இப்போ நம்ம பீரியாடிக் கிளாசிஃபிகேஷன் லைவ் கிளாஸ் பார்த்துட்டு இருந்தோம், இன்னையோட இந்த சாப்டர் முடிஞ்சிச்சு. அப்போ நெக்ஸ்ட் சாப்டர் என்ன நடத்தலாம்னு நீங்க என்ன பண்ணலாம், கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சரி, தேங்க்யூ ஆல்.